தனக்கும் உதவான், தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திரிவான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் எம்மியும் உருப்பட மாட்டான் என்பது. இந்தி என்கிறது ஒரு மொழி இல்லை. அதனாலதான் வடநாட்டுல இப்ப அடிக்க தொடங்கிட்டான். மராட்டி எல்லாம் இந்தி பேசாதரா, மராட்டி பேசுறான், அடிக்கிறான். பெண்ணை எடுத்து செருப்படுத்த அடிக்கிறான். பல வகையான கலவரங்கள் நாட்டில் தொடங்கி விட்டன. இந்தி பேசுகிற ஒரு தனி மாநிலம் இல்லை, அது ஒரு கூட்டு மொழி. அதை எதற்கு செயற்கையாக செய்தது இந்தியை செய்தது என்றால், அடுத்த படிநிலைகளில் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழி, இதனுடைய தலைமை மொழி, இந்த நாட்டில் ஆட்சி மொழி, இதான் அலுவல் மொழி என்று சொன்னா சில வாயை திறக்கிறதுக்கு ஒரு நாயும் இருக்காது. அந்த நாட்டிலே ஒரு மிகுந்த மதிப்புடைய ஒரு ஆளை சொல்றதுக்கு சையோர்னு சொல்லணும். அதுதான் சார்னு ஆகுது. இந்த முண்டா ஐயான்னு கூப்பிடுறது அருவறுப்பு என்றும் சார்னு கூப்பிடுறது ஒரு வழக்கம் ஆக்கிக் கொள்கிற முட்டாள்தனம் இருக்குதே. அந்த சாரே ஐயா, அதுக்குள்ள ஐயா கிடக்கு. தன்னுடைய மொழியை குறிக்கிறது தான் தம் மொழி என்று சொன்னான். தமிழி என்கிறது தான் தமிழி. தமிழி என்கிறது மொழி என்கிறது உள்ள கிடக்கிறது. தமிழ் மொழி என்கிறது கொஞ்சம் மிகை. தமிழை எந்த தமிழனும் காப்பாற்றிக் கொண்டிருக்கவில்லை, அறிஞர்கள் காப்பாற்றவில்லை. அதனுடைய அடிப்படையான இயற்கை கட்டுமானம் அதை தன்னைத்தானே காட்டிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது. மீனாட்சி மீன் போல கண்ணை உடையவள், காமாட்சி காம கண்ணை உடையவள், விசாலாட்சி முண்டக்கண்ணி, வேற ஒண்ணும் இல்லை, விசாலமா இருக்கிற கண்ணை உடையவள். மாத்திரை என்ற ஒரு அளவாக உருட்டப்பட்ட குளிகை இருக்கிறது, டேப்லெட், அதுக்கு மாத்திரைன்னு பேர். எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மாத்திரை சாப்பிடுறவங்க தான் இருக்கிறோம். மாத்திரை என்கிறது அளவு என்கிற பொருள் தொல்காப்பியன் சொல்கிறான். இமை என்ற பொருள் மேல் இருக்கிற அந்த இதழும் கீழ் இருக்கிற அந்த இதழும் புறத்திலே கண்ணுக்கு புறனாக இருக்கிற அந்த இதழ்கள் இரண்டும் மூடி திறக்கிற நேரம் இருக்குதே, அது இமயம் நிமிஷ என்று ஆக்கி விட்டான். நிமிடம், நம்ம நிமிடம் போட்டுக் கொடுக்கிறோம், நிமிஷம். இனியும் பொறுக்க முடியாது என்பதற்கு பொறுத்து கொள்ள முடியாது என்ற உணர்வில் தான் இந்த ஆய்வரங்கத்தை ஏற்பாடு செய்ய சொன்னேன். இது சமஸ்கிருதத்திற்கு தமிழை கொலை என்கிற தலைப்பு. தமிழர்களுக்கு இது பற்றிய அக்கறை இல்லை. இது கொடை என்று போடுவது கூட எனக்கு விருப்பம் இல்லை. கொடு என்றால் வளைந்தது என்று பொருள், கொடுப்பு என்பது வளைந்தது என்று பொருள், கோடு என்பதே வளைந்தது என்று பொருள். கொடை என்பது வளைத்து கொடுக்கிறது என்ற பொருள். வளைகிறது தொடக்கத்தில் ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்கிற நிமிர்ந்த குரங்கு மனிதன், குரங்கு மாந்தன் அப்படி வளைத்து கொடுத்த அந்த காட்சி தான் கொடு என்கிற வளைவில் வந்தது, கொடை என்பது. இது நான் சொல்ல போகிற தலைப்புல கொடை என்று போடுவது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதை ஈவுன்னு சொல்ல. ஈவு என்கிறது நாட்டுப்புற கலப்பு மொழியில சொன்ன பிச்சை போடுறது. சமஸ்கிருதம் அதுதான் பகை என்று சொல்றது. என்ற இந்த குரங்கு, இந்த மாந்த குரங்கு அந்த இன்னொரு குரங்கிடம் உன்னிடம் இருக்கிற அந்த இறைச்சியை பிரித்து எனக்கு கொடு என்று சொன்ன அந்த வடிவம் தான் என்கிறது வடிவம் தான் ஈவு, ஈகை எல்லாவற்றுக்கும் அதுதான். அந்த ஈவு என்கிறது அங்க ஜீன் என்று போகிறது, ஜென் என்று போகிறது, ஜன என்று போகிறது. சரி, இது கொடை இல்லை, ஈவு. அதுபோல் வளைத்து வாங்குகிறது என்கிற இந்த பொருள்தான் வங்கு என்பது வளைவு, வாங்கு என்பது இப்படி வாங்கு கொடுக்கிறது. இது நான் சொல்றது சமஸ்கிருதத்துக்கு தமிழின் கொடை என்கிற இந்த ஆய்வர்க்கத்தினுடைய முழு தகுதியுடைய, ஆற்றலுடைய, ஒரு துறவு மனப்பான்மையுடைய, போராட்ட உணர்வுடைய, இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காக்க வேண்டும் என்கிற முழு அக்கறை உடைய எனக்கு தலைவராக இந்த நிலையில் எனக்கு பொடியன் தான் படுகிறார்.
நான் ஒரு 50-55 ஆண்டுகளாக மிக சிறுவராக அவர் இருக்கிற பொழுது, சிறுவன் என்று சொல்லக்கூட எனக்கு அச்சமா இருக்கிறது. காலையில் பல வகையான இக்கட்டில் இருக்கிறார். காலையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று அறிவிக்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. வாழ்க்கை முழுக்க போராட்டம் போராட்டம் போர், அது எல்லாவற்றையும் பண்ண ஒரு தண்டனை பெற்று, ஆயுள் தண்டனை பெற்று அப்படி இருக்கிற அந்த நிலைகள்ல அத்தனை ஆண்டுகளில் 10.5 ஆண்டுகள் உள்ளே இருந்தார் என்கிறது எண்ணி பாருங்கள். நாம் ஒரு சின்ன ஈகம் கூட நாம் செய்கிறது இல்லையே வாழ்க்கை. ஒரு சின்ன நிலையில் கூட பிறருக்கு துணையாகவோ பிறருக்கு ஆக்கமாகவோ இருக்கிறது இல்லை. அவர் 10.5 ஆண்டுகள் உள்ளே இருந்து வந்து அந்த அவர் குடும்பத்தில் இன்றைக்கும் படுகிற அந்த தொல்லைகளை எல்லாம் பார்த்து நான் அவரை பார்த்து வியக்கிறேன். தமிழர்கள் எவ்வளவு இழிவானவர்கள் என்பதற்கு பாவலர் ஐயா அவர்களுடைய வாழ்ந்த முறை, அந்த முறையிலே அவருக்கு யாருமே திரும்பி பார்க்காமல் ஒரு தன்னந்தனிகளாக போரிட்ட அந்த வகையை ஒரு 25 ஆண்டு காலம் அவரோடு மிக நெருக்கமாக எண்ணி அவரையே உற்று பார்த்ததில்தான் எனக்கு விளங்கினது. தமிழர்களை பற்றி மிக ஆழமான அறிவுடையவர்கள். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்பது. தனக்கு உதவான், தமிழுக்கு உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திரிவான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் எம்மியும் உருப்பட மாட்டான் என்பது. மினுக்கு தெரிந்துதான் மெதுக்காய் தெரிவான், நெப்புக்கு உழைப்பான், உப்புக்கு மலைவான், காயிலும் காய்வான், நனைவனும் நனைவான், கடுமையாய் உதைப்பார்க்கு அடிமையாய் கிடப்பான், ஆயினும் ஒரு கை பார்த்திடலாம், அவன் அடிமை கொடியை தூர்த்திடலாம், இவன் எளிதில் ஒரு துளி தீர்த்திடலாம். அவர் பட்ட பாட்டில இவர்களை நம் தமிழ் இனத்தை நன்றாக உணர்ந்துதான் அவர் பல பதிவுகளை சொல்லிட்டு போனார். இதுல அவர் இன்றைக்கு 45-46 ஆண்டுகளுக்கு முந்தி இதை போலவே இருக்கிற ஒரு கருத்தரங்கத்துக்கு தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகளின் ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்னுடைய 7 சொற்பொழிவுகள் நடக்கிற அந்த காலத்தில் அவர் நிலைத்த தலைவராக இருந்தார். இப்பொழுதும் ஓரிரு அத்தகைய வடிவங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆக்கமான வடிவங்கள் வந்திருக்கக்கூடும். அந்த காலத்தில் சமஸ்கிருத கல்லூரியிலிருந்து பேராசிரியர் எல்லாம் வந்தார்கள், குறுப்பு எல்லாம் பண்ணார்கள். ஆனா அவர் என்ன செய்ய தலைவர் என்கிற முறையில் அவருடைய நடவடிக்கையை 45 ஆண்டுகளுக்கு முந்தைய அவர் பேசுகிறார். 45 ஆண்டுகளுக்கு முந்தி இது அரசு நிறுவனமாக அந்த அரங்கமாக இருக்கிறதுனால நான் அமைதியாக இருக்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு நடக்கிறது வேறவாக இருக்கும், உங்களுக்கு நடப்பது வேறவாக இருக்கும், நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சீனிவாச சாஸ்திரி அவர்கள் எல்லாம் கொதித்தார்கள். தமிழ் சமஸ்கிருதத்தை பற்றி நான் பேசுகிற பொழுது அதற்குரிய நிலைகள் தான் அவர் அடுத்த கூட்டத்தில் இருந்து அப்பாதுரையார் கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வென்றா தமிழ் துறையினுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்தார். அது 6 பேர், ஸ்ரீ பாலசுப்ரமணியன், அந்த அரபாணன், பொற்கோ எல்லாம் ஒவ்வொரு கருத்தரங்குக்கும் ஒவ்வொரு அரங்குக்கும் அவர்கள் கருத்துரையாளர்களாக வந்தார். எதற்கு சொல்கிறேன், அதாவது ஏறத்தாழ 1982க்கு பிறகு நடக்கிற இன்றைய கூட்டத்திற்கு எனக்கு பொழுதை விட்டால் வேறு யார் தலைவராக இருக்க முடியும்? அவரை அப்படியே அவருடைய போராட்ட உணர்வோடும் அவருடைய அறிவோடும் அவருடைய வினையாண்மையோடும் அவருடைய ஈக உணர்வோடும் இருக்கிற ஒரே வடிவமாக எனக்கு கொடியில் தான் தோன்றுகிறார். அவருடைய தலைமையிலே தான் இது தொடங்க வேண்டும் என்று தொடக்கத்திலேயே இப்படி ஒரு போர் தொடக்க வேண்டும், அதற்கு இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவரை கேட்டேன். அவர் ஒதுங்கி கொண்டார், சொற்களால் ஒதுங்கி கொண்டார். இருந்தாலும் நான் இன்றைக்கு அழைக்கிறேன் என்னுடைய விருப்பமான தலைவர் அவர்களே, மிகச்சிறந்த ஆற்றலுடைய, இந்த மண்ணை பற்றி ஆழ்ந்த அக்கறை உடைய, அறிவாற்றல் உடைய பெரும்புலவர் சந்தலை கௌதமனார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாமா தாமரிக் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, இங்கு உள்ளே வந்திருக்கிற கூட்டம் என்கிறது பொதுவாக அவையினர் என்று சொல்ல முடியாது. அனைவரும் மிக ஆழ்ந்த தெளிவான நிலையில இருக்கிறவர்கள்.
அறிவார்ந்தவர்கள், மிகப்பெரிய உள்ளங்கள் எல்லாம் இருக்கிறதும் மிகப்பெரிய அறிவாண்மை உடையவர்கள் இருக்கிறதும் எனக்கு தெரிகிறது. அப்படிதான் பிள்ளைகளில் வந்திருக்கிற பலரும் அறிவு தேடலோடு வந்திருக்கிற முகங்கள். உங்களை அவரையும் நெஞ்சும் படிந்து உண்மையாகவே உங்கள் நெஞ்ச கால்களில் விழுந்து இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பது பற்றி நான் பெரிய மகிழ்ச்சியோடு தொடர்கிறேன். அவ்வு என்ற சேர்னு பொருள், பற்றுதல்னு பொருள். அவ்வா பற்றுதல், இந்த வாய் அமைப்பு இருக்கிறது. அது போல அவா என்கிறது, அவை என்கிறதும் சேர்க்கை என்றுதான் பொருள். இது சபை என்று ஆகும். அமம் என்கிறது சமம் என்றாகும், அந்தி என்கிறது சந்தி என்றாகும், அமர் என்கிறது சமர் என்றாகும், அரண் என்கிறது சரண் என்றாகும், அவை என்கிறதா சபையின். சபை நடுவே என்று ஔவையார் பாட்டு இருக்கிறது. சபை நடுவே என்கிறது ஏதோ ஒரு சபையை பிரித்து போட்டது போல நினைக்க வேண்டாம். அவைக்கு அடுத்தபடி சபை, அது பிறகு சபைன்னு ஆனது பிராகிருதத்துல, அது சபான்னு அவன் சொன்னான். இப்படி நான் சொல்கிறது சில ஆயிரம் சொற்களை சொன்ன பிறகுதான் உங்களுக்கு சமர்க்கிருதம் என்கிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு தொடக்கத்தில் சிலவற்றை போட்டு, அதாவது உங்கள் உள்ளே நெஞ்சத்தில் போட்டு விட்டு போவதற்காக நான் இங்கே முன்னே இருக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் இன்றைக்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்தி விட்டார்கள் அறிவுலகம். இதுல இன்னும் தமிழர்களுக்கு இந்த செய்திகளை இன்னும் போகவில்லை. அவர் மறைக்கப்பட்ட மண்ணின் வரலாறு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள். அதுல ஒரு மிக நீண்ட செய்தி அது. அதனுடைய அந்த கரு என்ன என்றால், இந்நாட்டில் 2 இனங்கள் தான் இருக்கின்றன. இவன் சும்மா அவர் அறிவு நேரு போல 100 மடங்கு அறிவுடையவர். அம்பேத்கர் என்கிறவர் நேரு போல இருக்கிற அறிவு 100 மடங்கு அறிவுரை. நீங்க அதற்கு இணையாக ஒரு அறிவையே சொல்ல முடியாது. இந்த நாட்டில் படிப்பு 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 படிப்புன்னு படித்தது மட்டுமல்ல, சிந்தனை சிந்தனை ஆழமாக இருக்கிற ஆய்வறிவு. அதை அவருடைய இன நெருக்கடி தான் அவரை அப்படி உருவாக்கினது. அவர் சொல்கிறார், அவருடைய ஆய்வுல அவர் கட்பட்டது, அவருடைய பெரும் படிப்புல இந்த நாட்டில் 2 இனங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று ஆரிய இனம். அடுத்த வரி எழுதுகிறார், அதாவது வந்தேறிய அயல் இனம். ஒரு இனம் இருக்கிறது, அது ஆரிய இனம். அது ஏறிய இந்த இடத்துக்கு உள்ள நுழைந்திருக்கிற அயலினம். மற்றொன்று தமிழினம். அதாவது இங்கேயே தோன்றி இங்கேயே வாழ்ந்து வரும், தொன்று தொட்டு நின்று வரும் பழம் பேரினம். இங்கே எழுத இது போதும். இது அம்பேத்கருடைய முடிவு, அம்பேத்கருடைய ஆய்வினுடைய தெளிவு. அதுல 145 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆங்கிலேயன் இங்கு நம்மை ஏமாற்றி ஒட்டுமொத்தமாக இந்த 56 தேசங்களாக இருக்கிற நாட்டை எல்லாவற்றையும் பொறுக்கி தின்பதற்காக ஒருங்கிணைத்து தன்னுடைய குழுமங்களுக்காக பயன்படுத்தி நாடு முழுமைக்கும் ஒரே எல்லையின் கீழே அதை கொண்டு வந்து விட்டால் இது விரைவாக இங்கிருந்து சுரண்டி போகிறதுக்கு வழியாகுமே என்பதற்காக தான் இந்த ஏற்பாட்டு நாட்டை எல்லாம் ஒன்று சேர்த்தான். அதை அப்படியே பிடிங்க, அப்படியே அவனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். அவன் தான் இன்றைக்கு ஆளுகிறவன், அவனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். அந்த 145 ஆண்டுகளுக்கு முந்தி ஆங்கிலேயருடைய கல்வி அறிக்கை வருகிறது. 1880 நீங்க எண்ணி பாருங்கள். 1980 ஆங்கிலேயருடைய கல்வி அறிக்கை ஒன்று நெகிழ்ச்சித்தன்மை, சுருக்க அமைப்பு, வள கொழிப்பு ஆகியவற்றுடனான இந்திய நாட்டின் பண்டைய மொழி ஆகிய, ஆங்கிலேயனுடைய வரி இது, பண்டைய மொழி ஆகிய சமற்கிருத மொழியின் அறிவு வளங்கள் இந்நாட்டு மக்களிடையேயான புதுமை வெளியிடும் அறிவு பரவுதல் சார்ந்த புரிதலுக்கு பரவலுக்கு மிக பொருந்தியனவாக உள்ளன என்று ஒரு அறிக்கை தொடங்குகிறது. ஆங்கிலேயர்களை எப்படி அவர்கள் ஏமாற்றி தன் கைவகப்படுத்தி இப்படி சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்கிறதே ஆரியருடைய வலிமை தெரிகிறது. சரி, 100 ஆண்டுகள் கடந்து இந்த இந்திய அரசு என்கிறது மிக கொடுமையானது. இங்கே உங்களுக்கு என்ன என்றே நமக்கு தெரியாது. எப்படியாவது ஒட்டுமொத்தமா இந்த 145 கோடி ஐயா சொன்னார்களே, அது எப்படியாவது ஒரு 149 கோடி பேர் முட்டாள்கள் இருக்கிறான். அவர்களை அவன் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அவனுடைய வாழ்க்கைக்காக அலைகிறான்.
இதை பயன்படுத்திக் கொண்டு மிக நுட்பமாக அரசுகள் இயங்குகின்றன. சரி, இதில் 100 ஆண்டுகள் கடந்து இந்திய அரசு மாந்தவள மேம்பாட்டுத்துறை ஒரு துறை வைத்திருக்கிறாங்க. அதனுடைய ஆண்டறிக்கை நான் சொல்கிறது 100 ஆண்டுகள் கழித்து நம் இதெல்லாம் நாம் சரியா பார்க்கிறது இல்லை. நம் பண்பாட்டு மரபு நிலைகளை பேணி காத்து வரவும், அவற்றுக்கு மதிப்பேற்றி பாராட்டவும், அனைத்து நாட்டு ஒப்பிணக்கம், நம் நாட்டு தேசிய ஒருமைப்பாடு ஆகியனவற்றை மேம்படுத்தவும், சமஸ்கிருத மொழியில் இன்றியமையா தேவையினை அடையாளம் கண்டு அதன் ஒத்தேற்று சமஸ்கிருதம் கற்பிப்பு, கற்றல் முதலியவற்றின் மேம்படுத்தும், வளர்ச்சி ஆகியவற்றுக்கென இந்திய அரசால் பல வகையான திட்டப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்று 100 ஆண்டுகள் சென்று இவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். இது 1996-97 ஆண்டறிக்கையில இந்திய ஒன்றிய அரசு இந்த மாந்தவள மேம்பாட்டுத்தினுடைய அறிக்கையில சமஸ்கிருதம் வெறும் செம்மொழி மட்டுமே அன்று, அது ஒரு மொழியே இல்லை, செம்மொழி மட்டுமே அன்று, நம் நாட்டினுடைய பண்பாட்டு மரபை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற சேமக்கடங்கும் ரெபாசிட்டரி ஆகும். எனவே இம்மரபை பேணி காத்தலும் பரவல் உற விளம்பரப்படுத்தலும் மேம்படுமாறு வளர்த்தெடுத்தலும் கட்டாய தேவையாகிறது என்று அதற்கான முயற்சி. அதுக்காக அது பேசப்பெறுகிற மொழி இல்லை, அது பேச தெரிஞ்சவங்க ஒருவனும் இல்லை, எல்லாருமே வந்திருக்காங்க. 145 கோடியில ஒரு சில பேரை விட்டுட்டு எண்ணி பார்த்தா பேசுறதுக்கு ஒரு ஆளும் இல்லை, பேசுறதுக்கு தெரியாது, பேச்சு மொழி அது இல்லை. அப்படின்றதுக்கு நான் சமஸ்கிருதத்துக்கு தொடர்பா அதற்காக என்ன செய்கிறார்கள், இதை நேரடியா முதலாக செய்துவிடக் கூடாது இருந்திருக்காங்க. அதுக்காக இந்தி இதெல்லாம் விளக்கம் சொன்னா பெரிய பெரிய கதை. அது இந்தி என்கிறது ஒரு மொழி இல்லை. அதனாலதான் வடநாட்டுல இப்ப அடிக்க தொடங்கிட்டான். மராட்டி எல்லாம் இந்தி பேசாதரா, மராட்டி பேசுறான், அடிக்கிறான், பெண்ணை எடுத்து செருப்படுத்த அடிக்கிறான். பல வகையான கலவரங்கள் நாட்டில் தொடங்கி விட்டன. மராட்டியில பேசு, ஏதோ ஒண்ணு மராட்டியை கிண்டலா பேசிட்டோம்னு அடிக்கிறான், ஒரு 10 பேர் கூடி அடிக்கிறான் மராட்டியில. இன்னும் இந்த உணர்வு இங்க வரல. சரி, இது தொடர்பா இருக்கிற இது ஒரு மொழி இல்லை. அப்படி ஒரு மொழி இல்லை என்கிறது மிக தெளிவா பிராமணர்களுக்கு தெரியும். அது பேசப்படாத மொழி என்று தெரியும். ஆனா அதுல தொடர்பா இருக்கிறது பிடித்து கொண்டு வருகிறதாக இதுதான் பெரிய வியப்புக்குரியது. சரி, இது இன்றைய ஆட்சி நிலையில இதை முன்மைப்படுத்துவதற்கு முதலா இந்தி என்கிற ஒரு மொழி என்று சொல்லி 80 மொழிகளினுடைய கூட்டு, இந்த நாட்டினுடைய 80 மொழிகளினுடைய கூட்டு ஒட்டு மொத்தமா அதுல திணிச்சு இந்தியின் ஒரு மொழியே. எனவே இனி இந்திய பேசாதனால உழைச்சா அவன் எந்த மாநிலத்துக்கும் வர முடியாது. இந்த நாட்டுல ஆழமா தெரிஞ்சு கொள்ளணும், இந்தி பேசுகிற ஒரு தனி மாநிலம் இல்லை, அது ஒரு கூட்டு மொழி. அதை எதற்கு செயற்கையாக செய்தது இந்தியை செய்தது என்றால், அடுத்த படிநிலைகளில் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழி, இதனுடைய தலைமை மொழி, இந்த நாட்டில் ஆட்சி மொழி, இதான் அலுவல் மொழி என்று சொன்னா சில வாய திறக்கிறதுக்கு ஒரு நாயும் இருக்காது இந்த நாட்டிலே. எனவேதான் மிக தெளிவாக இந்தி திணிப்பு 1937 நின்று தொடங்கினது. சரி, இதனுடைய தொடர்ச்சியில நான் ஒன்று சொல்லி தொடங்க விரும்புகிறேன் இந்த நாளுக்காக. குழந்தை கத்துது. இது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி யாரை பார்த்து கத்துது? அம்மாவை பார்த்து கத்தனது. இதை தொல்காப்பியம் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு செய்கிறார். வியப்பாகும். அது குழந்தை அம்மாவை பார்த்த உடனே அவளுக்கு அது குழந்தைக்கு என்ன ஆகும்? என்ன கத்துது. இந்த என்கிற அந்த கத்தல் தான் ஐயை என்பது தாயை குறித்தது. ஐயன் ஐயா என்கிறது அப்பாவை குறித்து சொல்லு. இந்த ஐயா என்கிற அந்த வடிவம் தான் மேலே ஆரியத்தில் போய் சுற்றி திரிந்து சயோர் ஆனது. சயோர் என்ற ரெஸ்பெக்டட் மேன், ஒரு மிகுந்த மதிப்புடைய ஒரு ஆளை சொல்றதுக்கு சயோர்னு சொல்லணும். அதுதான் சார்னு ஆகுது. இந்த முட்டை ஐயான்னு கூப்பிடுறது அருவறுப்பு என்றும் சார்னு கூப்பிடுறது ஒரு வழக்கம் வைத்துக் கொள்கிற முட்டாள்தனம் இருக்கிறே. அந்த சாரே ஐயா, அதுக்குள்ள ஐயா கிடக்கு. சரி, ஐயன் ஐயை, இந்த என்கிறது பெண்ணை குறித்தது, தாயை குறித்தது. பக்கத்துல இருக்கிற இருக்குல்ல, இந்த ஒரு பெண்பால் ஈராக மொழியில போகும். நடி இருக்குது, நடியன்
என்பதுதான் நடிகன் என்றானது. நடியை என்கிறது நடிகை என்றானது. இந்த ஐ என்கிறது என்ன தெரியுமா? நடிகை என்று முதல்ல வளர்ந்தது அம்மாவை குறிக்கிற அந்த சொல் தான் பெண்பால் ஈராக அந்த தமிழ போகிறது கிடக்கட்டும். இப்போ ஐன்னு கூப்பிட்டது, ஆயின்னு கூப்பிட்டது. இந்த மண்ணில எல்லாரும் தாயை பார்க்கிற பொழுது ஆயி 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 என்று கூப்பிடுகிற மண் இந்த மண். அப்படி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆண்டுகள்ல அம்மாவை பார்த்த உடனே ஆயின்னு கூத்தது. ஆனா இதோடு இந்த குரங்குகளுக்கு, இந்த தமிழ குரங்குகளுக்கு ஒரு பெரிய பண்பாட்டு நிலை இயல்பாகவே இருந்தது, ஒரு ஒருங்கிணைப்பு நிலை. எல்லா பெண்களை பார்த்த உடனே ஆயின்னு கூப்பிடுறவள். அப்ப தாயை குறிக்கிறதுக்கு ஒரு தனி சொல் எனக்கு தேவைப்பட்டது, தமிழனுக்கு தேவைப்பட்டது. தா என்கிறது கொடு என்று பொருள். தா கொடு என கிழக்கும் ஒன்றும் இரவின் கிளவியாகிடன் உடைய அவற்றில் என் கிளவி இழிந்தோன் கூற்றே, தாயின் கிளவி ஒப்போன் கூற்றே, கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றேன்னு தொல்காப்பியத்தில் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முடி பதிவு வருகிறது. தா கொடுன்னு பொருள். இந்த தா அங்க போய் கிரேக்கத்துல அப்படித்தான் விழுந்தது. தா அனம் தானம் என்று சொல்லுகிறது தான் தானம் என்கிறது டோனா என்று ஆகி டொனேஷன் என்றுதான் வருகிறது, கொடுக்கிறது. இந்த தா என்கிற இந்த சொல்லை அப்பாவை நோக்கி சொல்லுகிற பொழுது தான்னு தான் இந்த குழந்தை சொன்னது, தமிழ் குழந்தை சொன்னது. தா அப்பாவை சொன்னது, தன்னுடைய அவள் தான் காட்டினாள். இவன் தான் அப்ப அப்படின்னு காட்டின பொழுது தா சொல்றது, இவன் தான் தந்தவன் என்கிறதுனால. இப்போ புரியுதா உங்களுக்கு? தாத்தா நான் என்னன்னு? அப்பாவுக்கு அப்பா. சும்மா இல்ல விளையாட்டுல இந்த மொழி தாத்தா என்ன. அதுபோல ஆய் என்கிறது தாய், ஆயாய் என்கிறது ஆயா என்றது. ஆயா. சரி, இந்த ஆயின்னு கூப்பிடுற இந்த பண்பாட்டு மண்ணில் தா என்கிற ஒரு சொல்லை சேர்த்து இவள் தான் தந்தாள் என்கிற அடிப்படையில் தாய் சொல்ல வேண்டி வந்தது. தாய் எல்லாரையுமே தாய் தாய் தாயின்னு அப்படி பெண் வடிவங்களை எல்லாம் கூப்பிடுகிற இந்த மண்ணில் உண்மையான தாயை, பெற்ற தாயை, ஈன்ற தாயை சொல்வதற்கு மறுபடியும் ஒரு சொல் தேவையாக இருந்தது. நல் என்ற என்ன தெரியுமா? நல்னு ஒரு சொல். நல்ல என்ற என்ன? உண்மையான பொருள், உரிய பொருள். நல்ல பாம்பு என்று சொன்னால் நன்மை தரக்கூடிய பாம்பு இல்லை. எது பாம்போ அது பாம்பு. பாம்பு என்கிறதுக்குரிய அத்தனை இலக்கணம் அடைந்தது எதுவோ அது நல்ல பாம்பு. நல்ல அவருக்கு ஐயாவுக்கு நல்ல அடிங்க அப்படின்னா நன்மை தரக்கூடிய அடி இல்லை. அடின்னா என்னவோ அந்த அடி தண்ணி அவருக்கு விழுந்தது. அந்த 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 வகையில் நல் என்கிற அந்த சொல் அது உங்களுக்கு சொன்னவையா சொல்றதுக்கு எல்லாவற்றையும் கடந்து நான் போகிறேன். என்கிறது பெருக்கம், ஆகு என்கிறது பெருகு, ஆகல் என்கிறது பெருக்கம், ஆகல் பிறகு ஆகல் அகல் என்ற பெருக்கம் விரிவு, அகல் என்கிறது ஆள் என்று நின்றது. ஆள் என்கிறது யாழ் என்றானது. சரி, அது கிடக்கட்டும். இந்த அகல் என்கிறது ஆகல் அகல் யாகல் யாகல் ஞாகல் ஞால் என்றான பிறகு பரப்புன்னு பொருள், விரிவுன்னு பொருள். அதுதான் ஞாலம் என்று வந்தது. பாவனர் சொல்கிறது போல தொங்கிறதுனால சொல்லவில்லை. பரப்பு பால் என்கிறது எதுவோ அதுதான் ஞாலம். இந்த ஞால் என்கிறது ஞல் என்று குறியின பிறகு பெரிய உண்மையான அதற்கே உரிய என்கிற பொருள் தான் ஞல் என்றானது. ஞல் என்கிற நனி என்ற மிகுதியான பரவலான பொருள். சால உருதவன் அணிகூர் கழிமிகள் என்று இலக்கணத்தில் சொல்வார்கள். நனி என்றால் மிகுதி, நன்னன் என்றால் பெரியோன், பெரியோன் என்று பொருள். நன்று என்கிறது தொல்காப்பியனுக்கு 2700 ஆண்டுக்கு முந்தைய சிக்கல். அது என்ன பெரிய குறிக்கிறது? நன்று என்கிறது நன்மை தானே, இது பெரிய பெருமையை குறிக்கிறது, பெரிய நடையை குறிக்கிறது என்ற உடனே சரி அது உரியல கொண்டு வந்து போட்டு நன்கு பெரிதாகும் போட வேண்டியிருக்கிறது. நன் என்கிறது. நான் சொல்றது நல் என்கிற அந்த சொல் நல் தாய், நற்றாய் என்ற பெற்ற தாய், தாய் தாய். அது பிறகு நற்றாய்ன்னு வந்த அந்த படிநிலைகள் எல்லாம் மிக மிக வியப்புக்குரியது. அதனுடைய நீண்ட நெடுங்கால நம்முடைய மொழியினுடைய அமைப்பை காட்டுகிறது. சரி, இதத்தான் தாய்மொழி என்று சொல்கிறது. மொழி என்று என்ன தெரியுமா? முதலாக தோன்றின மொழி என்கிறதுனால இதற்கு தமிழ் மொழி என்று பெயர் இல்லை. இதற்கு மொழி என்று மட்டும்தான் பெயர் இருந்தது. மொய்
கலத்தல், முயங்குதல், கலத்தல், ஒன்று சேர்ந்தல், எல்லா சொற்களும் அது தொடர்பா இருக்கிற எல்லா கூறுகளும் கலந்த ஒரு ஒரு தொகுதி இருக்கிறது. அதுக்கு முழுதன் கிளவி எஞ்சா பொருட்டேன் நான் தொல்காப்பியன். முழு என்கிறதா மொழி நாயி, மொழி நானது. இந்த தமிழுக்கு முதல் பெயர் மொழி என்கிறது தான். நான் இப்பொழுது சொல்றது தன்னுடைய தாய் என்கிறதுக்காக தா போட்டானே, அதே போலதான் தம் அப்பாவை குறிக்கிற போது எல்லாரையும் தா தான் சொல்லுகிற நிலையில் தம் தா என்று சொல்ல வேண்டியது. அதுதான் தந்தையானது. தம் என்கிற அடை போட்டு பிற மொழிகள் இங்கிருந்து திரிவடைந்து பல்வேறு வகையான கோணங்களிலே வேறு வேறு வகையான திரிவு மொழிகளாக ஆகிக்கொண்டே போகிற பொழுது தன்னுடைய மொழியை குறிக்கிறது தான் தம் மொழி என்று சொன்னான். தமிழி என்கிறது தான் தமிழி. தமிழி என்கிறது மொழி என்கிறது உள்ள கிடக்கிறது. தமிழ் மொழி என்கிறது கொஞ்சம் மிகை. தமிழ் என்கிறது சரி, அது கிடக்கட்டும். இதுல இந்த தாய் குழந்தைய பால் ஊட்டுகிற அந்த நிலையில் என்று அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறாளே அந்த அந்த மொழிதான் தாய்மொழி. தாய்மொழி என்கிறது. இத ஆங்கிலேய மதர் டங்குன்னு சொல்லுவான். மதர் டங்குன்னா அம்மா நாக்கு. அம்மா ஒரு பிள்ளை அப்பாவை பார்த்து, அப்பா இந்த ஃபார்ம்ல மதர் டங்குன்னு போட்டிருக்கு, என்னன்னு சொல்ற, என்னன்னு எழுதுப்போ மதர் டங் அப்படின்னு. அது ரொம்ப நீளம்னு எழுதா கண்ணு அப்படின்னா, அம்மாவுக்கு ரொம்ப நீட்டுன்னு எழுது, ரொம்ப நீட்டுன்னு எழுதுறா. அது போல் மதர் டங் என்கிறது. இது அப்படிதான் அவங்களால சொல்ல முடியும். தொடக்க நிலைகள் அப்படிதான் இருக்கு. இது இந்த நா என்கிறதே மொழி என்கிறது அந்த அந்த கூறுல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு எதை காத்து கொள்ளவில்லை. ஆனாலும் தமிழர்களே, நீங்கள் உங்களுடைய மொழியை காத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கட்டளை இடுகிறார். யாகாவாராயினும் நாகாப்பர் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி சோ என்கிறது தெரியுமா? ஓ என்கிறது மேல், சோ என்கிறது உயர்ந்த மதில். உயர்ந்த மதில், உயர்ந்த மதில் கட்டின கோட்டை கட்டின உள்ளே கிடக்கிற சிறை, நீ அடிமை சிறையிலே கிடப்பாய். இந்த தொடர்பா இருக்கிற சோபட்டினம் என்று மரக்காணத்துக்கு இருக்கிற பெயர் சோபட்டினம் என்கிறது அந்த மதில் என்கிறது. அதுக்கு உள்ளால மாட்டிக்குங்கடா எல்லாம் அப்படின்ற குறிப்பே உள்ள சொல்ற. எதை காத்து கொள்ள வேண்டியானாலும் உன்னுடைய மொழியை காத்துக்கொள். அதில்தான் எதிரி உனக்கு கை வைப்பான், உன்னை அடிமைப்படுத்துவான். எல்லாம் நுட்பங்களும் கிடக்கிறது. அதனாலதான் இன்னும் 600 பேர் ஒரு எழுதி கொண்டே கணக்கு வந்திருக்கிறது திருக்குறளுக்கு. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போனார். அது தன்னுடைய வேலையை முடிக்கிற வரைக்கும் திருக்குறள் இங்க பேசப்படும். இன்னும் 2000 ஆண்டுகளான அப்படி எழுதியிருக்கிறார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் எழுக்கப்பட்டு. சரி, இன்று இதை நாம் நினைக்க வேண்டியது என்கிறது. இன்னைக்கு பன்னாட்டு தாய்மொழியினுடைய நாள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்களுடைய தங்கள் தாய்மொழி என்ற கணக்குல இந்த நாட்டில் சொன்ன கணக்கு 19,569 மொழிகள் தாய்மொழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. கணக்குல ஆய்வு செய்ததுல இந்த மொழி என்கிற தனித்தகுதி பெற்றதாக அந்த அறிஞர்கள் எல்லாம் முடிவு பண்ணதுல 1369 மொழிகள் முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இதுல ஒரு கொஞ்சம் அந்த மேலை அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு கருத்து என்ன, இந்தியாவை பார்த்த வியப்பு. இது ஒருவன் இந்த மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் இந்தியாங்கிறது ஒரு ஒரு அந்த மொழிகளினுடைய கருவூலம், மொழிகளினுடைய தொடர்பா இருக்கிற, அது சொல்றது என்னது கருத்து தொடர்பா அந்த அரங்கம் என்ன அருங்காட்சியகம். இது மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ். உண்மையிலே இந்த நாட்டினுடைய முருங்காட்சியகம் என்று அவங்க எத்தனையோ மொழிகளை, பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறதை பார்த்துதான் இது சொன்னாங்க. சரி, இதுல கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தார்கள்? 10,000 பேருக்கு மேல பேசுகிற மொழிகள் என்கிற அளவுக்கு கணக்கு எடுத்துக்கொண்டு 10,000 பேருக்கு மேல பேசினாங்கன்னா ஒரு மொழி அப்படி கணக்கு கொள்ளலாம் என்று இது தனி மொழி என்கிற கணக்குல இன்றைக்கு 1369 மொழிகளை நிறுத்தியிருக்கிறார்கள். இதிலே அடிப்படை மொழிகளாக 121 மொழிகள் உள்ளன என்கிறார்கள். இந்த வழக்கிலே உள்ள இது தொடர்பாக இருக்கிற பன்னாட்டு நிறுவனம் எத்தனோ லாக் என்கிற ஒரு நிறுவனம், அது லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு கணக்கெடுப்புல 424 மொழிகள் இருக்கின்றன என்று. இதுக்குள்ளால சமஸ்கிருதம் இல்லைங்க. ஆனா சமஸ்கிருதம் இந்த நாட்டில் எப்படியாவது இந்த நாட்டு முழுக்க எல்லாருடைய மூலையிலையும் வந்து திணிக்க வேண்டும் என்கிற முயற்சியை
2000 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு விட்டது. 2000 ஆண்டுகளாக முயற்சி நடக்கிறது. அது கனியும் என்று அவன் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். வடநாட்டில் ஒன்றுமே தெரியாது இவனுக்கு. தொடர்பா அந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப காசு கொடுக்கிறவனோ அவனுக்கு நேர்மையாக போடுகிறது நாம் தெளிவாக இருக்கிறோம். சரி, இதுல இந்த யுனெஸ்கோ நிறுவனம் உலக மொழிகள் என்கிறதுல இதுவரை இந்தியாவில 40க்கு மேற்பட்ட அடிப்படையான மொழிகள்ல 40 மேற்பட்ட மொழிகள் அழிந்து விட்டன என்று யுனெஸ்கோவில் சொல்லி முடிச்சிட்டோம். அழிந்த நிலையில் இருக்கிறது 200, அதுல தமிழ் ஒன்றுன்னு சொல்றோம். அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. தமிழை எந்த தமிழனும் காப்பாற்றிக் கொண்டிருக்கவில்லை, அறிஞர்கள் காப்பாற்றவில்லை. அதனுடைய அடிப்படையான இயற்கை கட்டுமானம் அதை தன்னைத்தானே காட்டிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது. தானே அதனுடைய கட்டுமானம் தமிழர்களுடைய போராட்டங்களாலும் மற்றவர்களால் காக்கப்பெறவில்லை. அதனுடைய கட்டுமானமே அப்படி இருக்கிறது. நான் 50 ஆண்டுகளை அந்த சுவையை பார்த்து வந்திருக்கிறேன். இந்த அத்தனையும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த சமற்கிருதத்துக்கு சார்பான கூட்டம், சமற்கிருதம் தெரியாத கூட்டம், சமற்கிருதம் பேச தெரியாத கூட்டம், சமற்கிருதத்தை படிக்க தெரியாத கூட்டம், அது தொடர்பா எவ்வளவோ செய்திருக்கிறது. ஒரு பெரிய பெரிய ஏமாற்றம். சரி, இது கடமைக்கும். இது என்ன செய்வார்கள் அவருடைய தன்மையில என்கிறது நான் சான்று சொல்றேன். பிசிக்ஸ் ஒரு நூல் 150-200 ஆண்டுகளுக்கு முந்தி கலைச்சல் பற்றிய ஆய்வுல நான் பார்க்கிற பொழுது பிசிக்ஸுக்கு என்ன போட்டிருக்கிறான்னு முதல்ல பார்த்தேன். சஞ்சீவநாத சாஸ்திரி ஒரு புத்தகம், அதுல அண்டபிண்ட வியாக்கியானம் பிசிக்ஸுக்கு, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன், ஈழநாட்டினுடைய மாணிப்பாயினுடைய அங்க இருக்கிற அந்த பகுதி வெளியிடுது. வைத்தியாகரம், த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் சர்ஜரி, இரண வைத்தியம், the practice of medicine, வைத்தியம், analytical chemistry, விவேதன ரசாயன நூல், anatomy, physiology and hygiene, அங்காதிபாத சுகரண உருபாவத நூல். எப்படிங்க தமிழ் படிக்கிட்டான் இவன் படிப்பான்? அவனை குட்டிச்சோறு ஆக்கணுன்றதுக்காக தலைப்பு கொடுக்கலாம். சொல்றது முதல்ல வந்திருக்கிற anatomy, physiology and hygiene 1852 அந்த நூல் வருது. அதை தமிழ பெயர்க்கணும் என்று ஆங்கிலேயம் சொல்றான். உடனே எங்க கூடிக்கொண்டு அவன் தான் அறிவாளி அந்த காலத்துல. அந்த முட்டாள் அங்காதிபாத சுகரண வாத உள்பாவன நூல் முடிஞ்சு. ஹியூமன் அனட்டமி கிரே என்கிறவன் எழுதுனது, டாக்டர் பவனர் எழுதுனது, டாக்டர் சுமித் எல்லாம் கூடி எழுதின ஒரு அறிவு நூல் 1872. மனுஷ அங்காதிபாதம், ஹியூமன் அனட்டமி, ஹியூமன் பிசியாலஜி, கெமிஸ்டம், அது தொடர்பா இருக்கு, கெமிஸ்ட்ரி, பார்மகோபியா ஆஃப் இந்தியா, இந்து பதார்த்த சாரம், பிசியாலஜி சரீர சாஸ்திரம், கெமிஸ்ட்ரி ரசாயன சாஸ்திரம், பிசிக்ஸ் மறுபடி திருந்துறான் பௌதிக சாஸ்திரம், ஏ காம்பண்டியம் ஆஃப் இங்கிலீஷ் மெடிக்கல் சயின்ஸ். இந்த மானிட இது தொடர்பா கைனிகாலஜின்னு வருது. அது ரங்கூன்ல போய் வெளியிடுறாங்க. அந்த ரங்கூன் மக்கள் கூட ஒண்ணும் புரியல. ரங்கூன்ல 1909 வெளியிடப்படுகிறது. மானிட மர்ம சாஸ்திரம் அல்லது சிசு உற்பத்தி சிந்தாமணி, கைனிகாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜியாமெட்ரி, சேத்திர கணிதம், இதற்கென்று இருக்கிற தொடர்பா இருக்கிற ஒரு கூட்டம் சேலத்துல இது தொடர்பா இருக்கிற கலைச்சொல் தொடர்பாக இருக்கிறதுக்காக இதழ் வெளியிடுதல் பொழுது என்கிறது வெளியே போற இடம். ஆசன துவாரம், அபானம், இதான் இந்த பயலுக்கு தெரியணும்ன்றதுக்கு நம்ம போடுறோம் ஆசன துவாரம். இப்போ உள் தொலை, சுல் தொலை, சுல் சுல்து சுற்று தொலை, சுற்று சூற்று தொலை, சூத்து ஒரு சொல் வருகிறதுக்கு உள்ளால அந்த தொலை இருக்குது. குயி தொலை, குயி தொலை, குழி தொலை, குய்து குது தொலை, குதி தொலைன்னு பொருள். குதம் என்கிறது அந்த அரசை குறிக்கிறது. இங்க இருக்கிற சொல் குதம். புல் பொய் தொலை, பொய் பொய் தொலை. நீ ஏதோ ஒண்ணு சொல்ற கண்ணு, ஆனா நீ அது உள்ள ஒண்ணு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ஆனா உள்ள ஹோல் என்கிறதுக்கு பொய் என்கிறத பொய். திருமண அழைப்புதலில் தமிழிலாவிடில் அதை பொய் 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 என்பான் பாவம். பொய் என்கிறது பொய், பொய் என்பது தொலை. பொய் பொய்யில் புல் தொலை. புறக்காடனவே புல் என்ன மொழிகள். வெளியில மட்டும் காட்டு உள்ளே தொலை இருந்தா அதை புல்லுன்னு சொல்லணும். தென்னம் புல் பனம் புல் என்றுதான் சொன்னான். தாள புல்லின் வாழ்வன் தோட்டு தவிசனில் இருத்தி என்ன போகும். சிலப்பதிகாரத்துல உட்கார வைக்கிறா
போகல அந்த திருட்டு பயல உட்கார வைடான்னு உட்கார்ந்து அந்த அந்த பனை ஓலையினுடைய அந்த தகுத்துல அந்த ஓலை தகட்டுல உட்கார வைக்கிறார், தடுக்கல. அந்த தாள புல்லின் வாழ்வெண் தோட்டில் தவிசினில் இருத்தி என்றார் இளங்கோவடிகள். தாள புல் என்பது பனைமரத்தினுடைய பெயர். இந்த புல் என்கிறது உள்ள போலா இருக்கிறது புல். புல் என்கிறது பறவை. அது என்னென்ன கொத்தி 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 தொலைத்தால் போலும் தின்ற வழக்கமுடையது என்கிறதால புல்லுன்னு பேரு. அது பவுல் என்று ஆங்கிலத்தில் போகிறது. மேலே அறியங்கள்லாம் ஏராளமான சொல். போல்ட்ரி என்று நமக்கு ஒன்றும் புரியாது. புல் என்பது பறவை. இந்த புல் என்கிறது புட்டு என்ன தெரியுமா? துளை பகுதியாக இருக்கிற அந்த மூங்கில செய்யப்பட்ட அந்த அரிசி மாவை போட்டு செய்யப்பட்டது என்னவோ அந்த தின்பண்டத்துக்கு புட்டுன்னு பேரு. புட்டு புட்டம் என்று சொன்னால் துளை உடையதன் பொருள். குதம் என்றால் புட்டம் என்கிறது விட்டுவிட்டோம், சூத்து என்கிறது விட்டுவிட்டோம். ஆனால் ஆனஸ் என்கிறதுக்கு அபானம்னு பயன்படுத்துறா என்று அவன் சொன்னான். ஆசனத்துவாரம்னு பயன்படுத்து. பேக், இந்த பேக் என்கிறதுக்கு கலை சொல்லலாம். அந்த காலத்துல கலை சொல்ல பிரிட்டம் என்று. மெது என்றால் மிருதுன்னு ஆக்குவான், தடி திடம் என்றால் திருதன் ஆக்குவான், படி என்ற பிரதியன் ஆக்குவான். புட்டம் என்கிறது அந்த சொல்ல பிரிட்டம் நாக்கின பிறகு பிரிஷ்டம், பிறகு பிரிஷ்டம் நமக்கு தெரியாது. பேக் என்கிறதுக்காக. சரி, பிளட் என்கிறதுக்கு உதிரம், போன் என்கிறதுக்கு அஸ்தி, டென்டைன் என்கிறதுக்கு தந்தினி, ஐன்னா கண்ணுன்னா எல்லாருக்கும் தெரியும், அது தெரியவிடக்கூடாது. அக்ஷின்னா கண். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இந்த அக்ஷி என்கிறது அக்ஷம்னா கண். மீனாட்சின்னா மீன் போல கண்ணை உடையவள். காமாட்சின்னா காம கண்ணை உடையவள். விசாலாட்சின்னா முண்ட கண்ணி, வேற ஒண்ணும் இல்லை, விசாலமா இருக்கிற கண்ணை உடையவள். சரி, கிடக்கட்டும். இந்த அக்ஷி நேத்திரம் இந்த சொல்றதை பயன்படுத்தணும். ஹேண்ட் என் கையில பயன்படுத்த விடலாம. அஸ்தம் ஹெட் என்ற சிரஸ், இந்த ஹார்ட் என்ற இரிகம், ஐரிஸ் என்ற கிருஷ்ணபடலம், கிட்னி என்ற பிருக்கம், லிங்கு அலிஸ் என்கிறது சிறுவி. இதுக்கெல்லாம் நான் பின்னால வர்றேன். மம்மல் தெரியுமா? மம்மல் என்கிறதுக்கு மமல் சஸ்தினி என்று வைக்கிறாங்க. உம்மம் என்ற திரட்சி, என்ற கூடுதல் பொருள். உம்மம் என்கிறது பிறகுதான் ஒம்மம் நாயி அம்மம் நாடுது. அது கிடக்கட்டும். மம்மாலியா என்கிறது அது இப்ப நம்ம பாலூட்டின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். மம்மல். சரி, அது கிடக்கட்டும். இதெல்லாம் நேரஸ் என்கிறதுக்கெல்லாம் நேரஸ் என்கிறது நோஸ்டில், இது நாசி, இது நெக்குக்கு கிரீவம், ஓரிஃபைஸ் என்கிறது துவாரம், ஓசிபிகேஷன் என்கிறதுக்கு அஸ்தீகரணம், பீனிஸ் என்கிறதுக்கு சிசனம், பிக்மெண்ட் என்கிறதுக்கு வருணம். சரி, பிரமிட் என்கிறது. இதெல்லாம் சொல்கிறது மணிக்கணக்கில் நான் அதை சொல்லுவேன், நேரம் இல்லை. ரிசப்டார் என்கிறது கிரகிப்பி என்று. ரிலேஷன் என்ற சகவாசம். தை மருத்துவ சொற்கள் இதுக்கெல்லாம் போடுறது. மருத்துவத்தை முதல்ல உருவாக்குறதுக்கு தை என்றால் ஊருன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்க பிராமணன் பிறந்தான், எங்க பிறந்தான் தெரியுமா? அவனே சொல்றான். பிராமணோசிய முகமா செய்த பாகுராஜன் நிற்கிறத. பிராமணர்கள் பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து வெளியே வந்தார்கள். பிராமணோசிய முகம் இது ரிக்வேதத்துல இருக்குது. பிராமணோசிய முகம் ஆசைந்த பாகுராஜன் நிற்கிறது. அரசர்கள் தோளிலே தோன்றினார்கள். ஊருக்கு வைசியர்கள் தொடையிலே தோன்றினார்கள். எனவே தை என்ற இடத்துல ஊருன்னு போடுறான். உங்களுக்கு தெரியுதா ஊர் மிலானா என்னன்னு? தொடையடைன்னு பொருள். தொடர்பா இருக்கிற அருவருக்கு உள்ள நினைச்சு போனா சரி. இது ஊர்த தஸ்ய வைசிய பக்தியாத்ம சூத்ரோ அஜாயத. பாதத்தில் பிறந்த பெயர்கள் மற்றவர்கள் எல்லாம் பாதத்தில் பிறந்த பெயர்கள். காலின் கீழ பிரம்மாவுடைய காலின் கீழ பிறந்தவர்கள் அவர்தான் சூத்திரர்கள் என்று ரிக்வேதம் சொல்கிறது. பெரியாரிடம் ஒருவன் இதை எடுத்துக்கொண்டு போய் ரிக்வேதத்திலே 10ஆம் சூத்திரத்திலே 8வது மண்டலத்திலே இந்த பாட்டு இருக்கிறது. இங்க அதை தாண்டியும் பஞ்சமன் என்று ஒருவன் இருக்கிறானே, 5ஆம் வருடம் என்று இருக்கிறதே, அந்த பஞ்சமன் எங்கு பிறந்தான் என்று இந்த வேதத்திலேயே சொல்லவில்லையே ஐயா என்று கேட்டதுக்கு ஒரு மாநாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு இதை பார்க்கிற பொழுது இந்த நாட்டுல உண்மையா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவன் பஞ்சமன் எனக்கு தெரியலாம். நீங்க போங்கன்னு சொன்னார். சொல்றேன் இல்ல பஞ்சம் அதுங்கேயும் ஒரு சாதியை உருவாக்குறது என்கிறது இந்த இதுலதாங்க வாழ்கிறது. சாதி வாழ்கிறதுடைய நுட்பமே இந்த படிநிலையை அமைத்துக் கொண்டுதான் ஒவ்வொருவரும் கீழே இருக்கிற ஒருத்தவருக்கு அவனை மிதிக்கிறது. இந்த நிலைகளுடைய சூழல்கள் எல்லாம் பார்க்கிறோம். சரி, இது கிடக்கட்டும். இது
ஒரு சில அடிப்படைகளாக நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். ஈ ஆழமா கொஞ்சம் என்னோட கூட வாங்கணும். இப்படி வந்து நான் சில ஆயிரம் செய்திகளுக்கு சொல்ல முடியும். நான் ஒரு 4-5 மட்டும் சொல்றதுக்கு முன்ன வந்திருக்கேன். ஈ பொருந்துதல், இயை பொருந்துதல், இசை பொருந்துதல், இசைவு பொருந்தல், இயை இழை பொருந்துறது, ஈ ஈயாகு ஈயாகு யா என்று மட்டும் யா என்கிறது சேர்க்கைன்னு பொருள். யாத்தல் பொருந்துதல், சேர்த்தல், யாப்பு சேர்க்கை, யா யாப்பு யா யா யாம் இது கட்டு சேர்க்கை உறுதி. இந்த பொருள் போகிற பொழுது யாம் யாமை பிற உயிர்களால் ஊர் வரும் என்று எண்ணி அதற்கு அது தன்னிடமிருந்து காத்துக் கொள்வதற்கு இயற்கையாகவே ஓடு பெற்றிருக்கிற அந்த அந்த ஆமை யாமை என்று சொல்லப்பட்டது. சரி, அது ஒரு ஈரிடவாழி ஆம்பிபியம். இது அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். அது அந்த ஒடுக்கிக் கொள்கிற அழகு அதனுடைய காப்பே. ஒரு ஆமை 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் வாழும். காரணம் அதனுடைய காப்பு. அதனுடைய யானை மெதித்தால் கூட அது ஒன்று செய்ய முடியாது. ஒருமையுள் ஆமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்று என்று ஒன்று ஒன்று ஏதாவது இக்கட்டு வருகிற பொழுது உள்ள ஒடுக்கிக் கொள்ளும். அதனுடைய அந்த அந்த வலு இருக்குது, அந்த உறுதி, அந்த உறுதியான ஓடு. அதுக்காக யாமைன்னு பேசுறேன். இந்த யாம் என்கிறது ஏம் என்றானது காப்பு. ஏமம் என்கிறது காப்பு. நீங்க வந்து அதை எப்படி நீங்க விடணும்? யா முதல்ல அந்த குரங்கு கத்தினது யா யான்னு யான்னு, பிறகு ஏன்னு, பிறகு என்று வந்தது. யா அம் யாம் என்று வந்தது, ஏம் என்று வந்தது, பிறகு எம் என்று வந்தது. இதுபோல் யாம் என்கிறது ஏம் என்றாகி எம் என்றானதும் எம் என்கிற வடிவம் ஏம் ஏம் என்பது காப்பு என்கிற பொருளில்தான். ஏம புனை இக்கட்டு காலத்திலே பாதுகாப்பாக தப்பிக்கிறதுக்காக இருக்கிற லைஃப் போட், அது ஏமப்புனை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். சினம் என்பதை அடிக்கடி சினப்படாதரா பயிரே. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். உனக்கு காப்பாக இருக்கிறது உன்னுடைய இனம்தான். அந்த இனத்தை இழந்து விடாதே. அந்த ஏமப்புனை அந்த கட்டை குலைத்து விடும். அடிக்கடி கோவப்படாதரா. ஏமப்புனை எதற்கு சொல்லுகிறேன்? இந்த ஏமத்துக்கு பிறகு அது காவல் காப்பு என்கிற பொருள போகிறது. எல்லா உயிருக்கும் ஏமமாகிய புறநானூற்ற போகும். ஏம் ஏமம் என்கிறது மறுவுதல் என்று ஒரு சொல் தெரியும் நமக்கு. மா பரப்பு, மாறு பரந்த பகுதி. இந்த உடம்பிலேயே பரந்த பகுதி இருந்துதான் மாறு மறு மறுவு என்ற மார்பினாலே தழுவு என்று பொருள். மறுவுதல். ஏன் மறுவுதல்? பாதுகாப்பை தழுவுதல் என்கிற பொருள். ஏன் மறுவா ஏமரா ஏமரா மன்னன் என்ற பாதுகாப்பினை தழுவாத மன்னன், பாதுகாப்பினை உருவாக்கி கொள்ளாத மன்னனுக்கு ஏமரா மன்னன் கெடுப்பாரிகளானும் கெடும் என்கிற பதிவு செய்கிறார். ஏம் ஏமாப்பு அரணாகுகை. ஏம் வலிமை, ஏமாப்பு வலிமையோடு, எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. சரி, ஏம் ஆர்த்தல். ஏமார்த்தல் என்பது வலுப்படுத்துதல். சலத்தால் பொருள் செய்து ஏமார்த்தல் என்கிறது. அதாவது அதை வலுப்படுத்துதல் என்கிற பொருள்ல இருக்கிற நிலைகளை வலுப்படுத்துதல் என்கிற பொருள்ல ஏமார்த்தல். ஏம் உறுதல் என்கிறது காப்படைதல். எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திருமுருகாற்றுப்படையில வருது. ஏம் காப்பு, சேஃப்கார்டு, செக்யூரிட்டி. ஏம் என்கிற அந்த வடிவம் யாமையிலிருந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப ஏம் மாறு ஏமாறு என்பது காப்பு மாறுதல், காப்பு அழிதல். ஏம் அகற்று ஏம் ஆற்று என்கிறது காப்பினை நீக்கு என்கிற பொருள் இருக்கிற இன்னொரு வடிவம் இருக்கிறது. ஏம் ஏமம் காவல் காப்பு. ஏமம் என்கிறது இயல்பா பிறகு சேமம் என்றாகுது. எப்படி அரண் என்கிறது சரண் என்றாகுதோ, அமர் என்கிறது சமன் ஆகுதோ, அமம் என்கிறது எப்படி சமம் ஆகுதோ, ஏமம் என்கிறது சேமம். சேமம் என்றால் காப்புன்னு பொருள். இப்ப நாம தெர்மாஸ் பிளாஸ்க்னு சொல்றதுமே அது போல அந்த காலத்தில் இந்த மூலம் தொடர்பாக இருக்கிற கூட்டங்கள் போகிற பொழுது நீர் சேமித்து வைக்கிற செப்பு இருக்குதுல்ல, அந்த அந்த சின்ன குடத்துக்கு சேமச்செப்புன்னு பெறுது. இது குறுந்தொகையில் 277 வருகிறது.
சேமத்திரை என்பது காவல் திரை. சேம வெற்றி என்பது அச்சு முறிந்தொழி காப்பாக அமைகிற அச்சுக்கு புறநானூற்றில் வருகிறது. சேமம் என்கிறது காவல்துறை. இந்த சேமம் என்கிற அடுத்த படிநிலைகள் வந்தோம். இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள்ல ஒரு 40-50 மொழிகள் சேம 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 ப்ரொடெக்ஷன் பொருள் போடுறோம். அந்த சேமத்தை அழகா அச்சேம மாற்றிக்கொள்றோம். சேமம் என்கிறது காப்புன்னு பொருள். அதன் பிறகு நலமாக இருக்கிறது. சேமமா இருக்கிறியா வைசியனை ஒருத்தன் கேட்கணும். ஒரு பிராமணனை பார்க்கிற பொழுது குசலமா இருக்கிறியா? குசலம் என்கிறது குஷால், குஷியா இருக்கிறது. நீ குசலமா இருக்கிறியா? இது தொடர்பா இருக்கிற ஒரு வைசியனை பார்க்கிற பொழுது வைசிய கம்ய க்ஷேம என்று நீ க்ஷேமமா இருக்கிறியான்னு கேட்கணும். சூத்திரனை பார்க்கறது பொழுது ஆரோக்கிய ரசன், சூத்திர வசு ஆரோக்கிய ரசன். ஆரோக்கிய ரோகனா நோய், குஷ்டரோகினா குஷ்டம் பிடிச்சவன், ஆரோக்கியனா நோய் இல்ல. டேய் நோய் இல்லாம இருக்கேடா அப்படின்னா ஒரு சூத்திரன் இன்னொரு சூத்திரனை பார்க்க பொழுது ஆரோக்கியமா இருக்கியா அப்படி. ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாம எல்லாரும் கிடக்கும். ஆரோக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறது. டேய் நோய் இல்லாம இருக்கிறியா? என்ன அமங்கலமான பேச்சுன்னு நினைத்து பாருங்க. சரி இதை கிடக்கட்டும். இந்த க்ஷேமம் இதுல இன்னொரு பகுதிக்கு போறேன். ஒன்றா இப்படித்தான் இந்த சொல் உருவாக்கி இருக்கலாம். வந்து ஒரு 1000 சொன்ன பிறகுதான் உங்களுக்கு நிரக்கும். அது ஆக்கத்தர வரும். சரி, கை கருமை, கயல் கரிதாகி இருக்கிற கெண்டை மீன், அதனுடைய வடிவமே அந்த பின்னால் பார்க்கலாம். கயம் கரிக்குருவி, கயம் யானை. இது பிராகிருதத்துல கய என்று மாத்திருக்கலாம். சமஸ்கிருதத்துக்கு போகும்போது கஜ. கயம் கை கருப்பு, கரி அதனாலதான் கரிமான் என்று பொருள். யா என்கிறது கருப்பு, யான் யானை என்கிறது கருப்பு விலங்கு என்கிற பொருள்தான் யானைன்னு வைத்தான். சரி, இத வந்து கை காய் காயா என்கிற ஒரு வகை ஒரு பூ. காயாம்பூ வண்ணனை நீ காணுமாறே. காயாம்பூ என்பது கருநிறமாக இருக்கிற திருமாலை குறிக்கிறது காயாம்பூ வண்ணன் என்று சொல்வார்கள். கை கையில் கல், கல்து கற்று கரு கருப்பு. சரி, கள் கருப்பு, கலர் கருப்பு நிறம் சூடாமணி. காலாள் கலரில் நரியடும் கண்ணஞ்ச வேளாண் முகத்த களிர். கண்ணங்கரையில் இருக்கிற கருஞ்சேற்று நிலம் இருக்குது, அதுக்கு கலர்னு பேர். கள் அவு களவு களவம் யானைக்கு இருக்கிற ஒரு பெயர் ஒரு கரி. கரு கரும் களவு என்கிறது ஒரு பழம், கலாப்பழம். அந்த பாட்டுல களங்கனியை கார் என செய்தார்கள். கலாக்கனியை போய் யாராவது கருப்பாக்குவார்களா? ஏன்னா அது நிறமே அதுதான். கள் காள் காளி கருப்பு தெய்வம். கள் கண் கருமணியினுடைய கருமணியை கருவாக கொண்டிருக்கிற அந்த பார்வை உறுப்பு. கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீடும் திருமுதற்கு இல்லை இடம். உள்ள இருக்கிற கருமணியில் இருக்கிற பாவையே நீ போய்விடு. கருமணியில் பாவாய் நீ போதாய், நீ போதாய் என்றால் நீ போ. கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருமுதற்கு இல்லை இடம். அழகிய நெற்றினையுடைய என்னுடைய காதலில் இருக்கிறாள், என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அவளை இவள் இந்த இடத்தை விட வேறு இடம் இல்லை. எனவே உள்ளே இருக்கிற பொம்மையே போ. திருக்குறள். கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருமுதற்கு இல்லை இடம். இந்த கண் என்கிறது உங்களுக்கு நான் பின்னால் வருகிறேன். இதுக்கு முன்னால் இன்னொரு பகுதிக்கு போகிறேன். மேல் மேல் உது மேல் உதை மேலாக ஏற்று என்று பொருள். உது உதி என்ற மேல் எழு என்று பொருள். இதில்தான் உதய என்கிற சொல்லலாம் வருகிறது. சரி, கிடக்கட்டும். உதி என்கிறது ஒரு மரம், இப்படி நெட்டுக்காக வளர்ந்து கொண்டே போகிற மரம். உதிமரக் கிளவியும் அதனோர் அத்தை என்று தொல்காப்பியர் பதிவு செய்கிறான். சரி, உதிமரக் கிளவியும் அது இந்த உதி என்கிறது தான் இன்றைக்கு ஒதியினாகி ஒதிய மரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒதிரா என்கிறது தான் பொட்டனிக்கிறதே. சரி, உதியன் மேல மலைநாட்டில் இருக்கிற மன்னன், சேர மன்னன் உதியன். உதியன் சேரலாதன். உது உதுவ உதோ இதெல்லாம் விட்டுட்டோம். உதோ உதோள் உதோழி இது சொல்லலாம். உதோன்னா மேல இருக்கிறதுன்னு பொருள். அவன் சொல்லும் பொழுது உதுவகான் அவர் ஊர்ந்த தேரேன்னு வரும். உதைத்தல் என்ற மேல ஏற்றுதல்னு பொருள். சரி, சுட்டி கவனிக்க செய்வதற்குரிய குறிப்பதெல்லாம் இது. அத்தம் நடுகள் ஆளென உதைத்த காண யானை போய்கொண்டே இருக்கிறது. யானை
ஆள் நினைத்துக் கொண்டு அந்த நடுகளை உதைக்கிறது என்று ஆள் என உதைத்த எச்சின என்று பொருள் போகிறது. இந்த உதை என்கிற சொல்தான் உதை என்கிறது சுதை என்று ஆகிறது. சுதை என்ற சுண்ணாம்பு. அதில் நீரை ஊற்றினால் பொத 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 பொதன்னு மேலே எழுகிற அந்த காட்சியை இவனுக்கு வியப்பளித்திருக்கிறது. உதை என்ற மேலே பொங்கி வருகிற அந்த காட்சி உதை என்கிறது சுண்ணாம்பை குறிக்கிறதுக்காக இருக்கிறது. சுதை என்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒள்ளியர் எல்லாரிடமும் பேசிவிடாதே, ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல் வெள்ளியர் முன் வான் சுதை வண்ணம் குழல். ஒளிபுரிந்தி அறிவுடையவனா அவங்கிட்ட உன்னுடைய ஒளிபுரிந்தி அறிவை காட்டு, எல்லா முண்டங்களிடமும் நீ அறிவை சொல்லாதே என்ற. ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல், வெள்ளியர் முன் வெள்ளையா இருக்கலாம் பாரு, உள்ள ஒண்ணுமே இல்லாத பிளாங்க், அந்த வெள்ளியர் முன் வான் சுதை வண்ணங்கள் ஒளிபுரிந்திய சுண்ணாம்பு போல அவனை விட முட்டாளாக நீ இரு, அவனிடம் எந்த அறிவு செய்தியும் சொல்லாதே, அதுல பல வகையான சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார். வான் சுதை என்கிறது ஒளிபுரிந்திய சுண்ணாம்பு. இந்த சுதை என்கிறது சிக்கல் இல்லாம சுதைய நீ சுதா மாத்திக்கிறான். சுதாலாம் ரொம்ப கோளாறான உலக. சுதா என்று பேர் வச்சிருக்கிறது சுண்ணாம்புன்னு பொருள். வெள்ளை அதெல்லாம் கருணாமிர்தம் என்னென்னமோ ராம கர்தா கதாமிர்தம் அதுக்குதுன்னு போட்டு நமக்கு அந்த வேலைதான் செம்மொழியில கொண்டாந்து பாப்பா அழகா நிறுத்தி இருக்கிறான். குட்டிச்சோரா போட்டு இந்த மண்ணுன்றதுனால நீ ராமாயணம் சொல்லு, நீ ஒன்னும் தமிழ் ஆய்வு ஒன்னும் கொடுக்க வேண்டாம். சுதா என்கிறது என்னன்னா சுண்ணாம்புன்னு பொருள், வெள்ளைன்னு பொருள். இந்த சுதா ஒரு பெரியவர் ஒரு சுதான்னு பேர் வைத்ததுக்கு அந்த குழந்தைய கூப்பிடுறதே சுதா தான் கூப்பிடுறாரு. சுதான்னு கூப்பிட வரா, சரி கிடைக்கட்டும். இந்த சுதா என்கிறது லைம் சுண்ணாம்பு, அது வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த லைம் என்கிறதுக்கு அடுத்த படிநிலைகள்ல லைம் என்கிறதுக்கு ஒயிட் என்று பொருள் போடுறான். மாநில மிஷல் போடுறான். சமஸ்கிருதத்துல தாதுபாட வழியாக என்னென்ன சொல்றான். இது சுண்ணாம்பு லைம், அது பிறகு ஒயிட் வெள்ளை. வெள்ளையா இருக்கிறது தூய்மையா இருக்கும் அல்லவா, எனவே சுத்த என்கிறது தூய்மையானது. நம்மை பார்க்கிற பொழுதே ஒருத்தவன் இவர் சுத்த தமிழ் பேசுறது, தூய தமிழ் என்கிறதையோ ஒரு தனித்தமிழ் என்கிறது தாங்காம எதை பேசணும்னு சுத்தமா தான் பேசுவார்கள். சுத்த தமிழ் இயல்பான் சுத்தன்னு ஒரு வடிவம் வர்றதுக்கு உது உதை சுதை சுதா சுத்தா என்று சுத்தி என்கிறதெல்லாம் ஏராளமான பதிவுகள்ல அந்த சுத்தி என்கிறது தூய்மை கிளீனிங் என்கிற பொருள்ல போகும். அதெல்லாம் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். உய் மேல உயின்னு ஒரு இயல்பாக பல்வேறு விலங்குகள் வருகிற காப்பில்லாத அந்த விலங்குகள் கூட்டத்திலேயே உய் என்ன சொன்ன உடனே மேலேறி தப்பித்துக் கொண்டு பொருள். உய் என்பது மேலேறும் பொருள். உய் உயர் மேல், உயரம் மேல், உயர்த்தி மேல். இத சொல்றது கொச்சையா சொல்லி ஒசத்தினாயி நீ பெரிய ஒஸ்தியான்னு கேட்கலாம். ஒரு அரளி போல பேசுறான். ஒஸ்தியா நீ அப்படின்னு. உயர்த்தி உய் மேல், உச்சி உச்சி மேல், உச்சி மேல். சரி, இந்த வகையில உச்சிக்கிழான் கதிரவனை குறிக்கிற பிறகு உச்சிக்கிழான் கோட்டம் சிலப்பதிகாரத்துல வரும். உச்சி குடுமி, உச்சந்தலை, உச்சம் சிறப்பு. சமஸ்கிருதத்துல இந்த உச்ச என்கிற அந்த வடிவத்துல உச்ச என்று போட்டு நூற்றுக்கணக்கான வடிவங்களை காட்டுகிறான். சரி, இது கிடைக்கும். இதுல நான் இந்த கண்ணுக்கு மறுபடியும் வருகிறேன். மான்னு ஒரு அளவு, மா என்ற அளவு. மா என் கிளம்பி வேங்கோட அசை சொல் தொல்காப்பியம் சொல்றான். ஒரு வியப்புக்குரிய பெரிய நிலையை. அதனாலதான் ஒரு நில அளவுக்கு சொல்லும்போது ஒரு மா இருமா அவருக்கு 7 மா நிலம் இருக்குதுங்க சொல்லுகிறது. மா என்கிறது ஒரு அளவு. இது கிரேக்கத்துல அப்படியே மெஷர் இருக்குது, அளவு என்கிற பொருள். சரி, மாத்திரை என்ற ஒரு அளவாக உருட்டப்பட்ட குழிகை இருக்கிறது, டேப்லெட், அதுக்கு மாத்திரைன்னு பேர். எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மாத்திரை சாப்பிடுறவங்க தான் இருக்கணும். மாத்திரை என்கிறது அளவு என்கிற பொருள்ல தொல்காப்பியம் சொல்கிறான். நம்முடைய முன்னோர்களுடைய பார்வை, கணக்கீடு, மொழி அமைத்த வகை என்கிறதா. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை அளவு. ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்படி சொல்லுகிற பொழுது கண்ணை இமைக்கிறது, பிளிங்கிங் ஆஃப் தி ஐ, கண் அப்படி இமைக்கிறது இருக்குது, அது ஒரு கணக்கு. கண்ணிமை நொடி, கையில இப்படி போடுற நொடிப்பு செய்திருக்கிறே, இந்த நொடிப்பு அது ஒரு நேரம். கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை, நுண்ணிதன் உணர்ந்தோர் கண்ட ஆரே என்று அந்த நூற்பா போகிறது. சரி, இதுல இந்த மாத்திரை என்கிற வடிவம் கண்ணிமைக்கிற கால அளவு
கை விரல்கள் கொண்டு அதாவது நொடிக்கிற கால அளவு, இவை மாத்திரைகள். இதுல இந்த கண்ணை கருப்புலதான் இந்த கருத்தை வைத்தான் என்கிறதுக்கு நாங்க எங்க கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா? இந்த கண்ணை எதோடு ஒப்பிடுகிறாங்க? நீளம், குவளை, நெய்தல், இந்த மூன்றுமே முழு கண்ணங்கரையல் இருக்கிற பூக்கள். இது தொடர்பா 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பெண்ணுக்கு ஓமையாக கண்ணை சொல்ற பொழுது இந்த குவளையையும் நெய்தலையும் இது தொடர்பா இருக்கிற அந்த நீளத்தையும் குறித்து 100 இடங்களுக்கு மேல் பதிவா இருக்கு கண் என்கிறது. சரி, இதனுடைய கூட்டு சொற்கள் இந்த சாம்ப சிவம்பிள்ளையினுடைய அகராதி என்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரிய வேலைகளை நம் முன்னோர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அது 50 இடங்களுக்கு மேல இந்த கண் தொடர்புடைய சொற்களை அவர் சொல்வார். இந்த கால அளவு குறித்த இந்த சொல் கணம், நொடி என்று. இந்த கண் இமைக்கிற நேரம் இருக்கிறதே அது ஒரு கால அளவினுடைய மாத்திரை. பொருந்து இமை என்ற பொருள் பொருள். இந்த மேல் இருக்கிற அந்த இதழும் கீழ் இருக்கிற அந்த இதழும் புறத்திலே கண்ணுக்கு புறனாக இருக்கிற அந்த இதழ்கள் இரண்டும் மூடி திறக்கிற நேரம் இருக்குதே அது இமை, இமயம், இமயம், நிமிஷ என்று ஆக்கி கொண்டான். நிமிடம், நாம நிமிடம் போட்டுக் கொடுக்கிறோம், நிமிஷம். இமை என்கிற வடிவம் 100கணக்கான இமைப்பு வரை என்று பல இடங்களில் வருகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சொல்லுகிறது. இமைக்கிற அந்த நேரம், அவன் என்னை விட்டு நீங்கல என்று சொல்லுகிற அந்த அழகெல்லாம் இமை பொழுது என்கிறது. இந்த கணம் என்கிற சொல்லை உருவாக்குறதுக்கான அந்த அந்த படிநிலைகளை நாம் பார்க்கிறோம். பாலி மொழியில கன மோமெண்ட், பிராகிருதத்துல கன மோமெண்ட், லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா. அசோகனுடைய நிலை அவன் பிராகிருதம் அது இல்லை, அவனுக்கு என்ற ஒரு மொழியை உருவாக்கி கொண்டான். அது தொடர்பா இருக்கிற கல்வெட்டுகளை எல்லாம் தெரிந்து அது ஒரு தனி மொழி என்று அறிஞருடன் கொள்கிறோம். அதுல கன ஷினா மொழியில, லோர்ல மொழியில கென், பெங்காலியில கான், ஒரியா மொழியில கானே, மைத்தில இதெல்லாம் மூமெண்ட் மூமெண்ட் மூமெண்ட், போஜ்பூரியில கான். இந்த முழுக்க மூமெண்ட் மூமெண்ட், அந்த நேரம் என்கிற பொருளை கண் பயன்படுத்துகிறான். இந்த கணத்தை கிரேக்கத்துல மெதுன்றது மெருதுனாகிறது போல், படி என்கிறது பிரதியனாக்கிறது போல், பதி என்கிறது படி என்கிறது படிமம் என்கிறத பிரதிமா என்றாகிறது போல், கணம் என்கிறத குரோனா நேரம். குரோனாலஜி நமக்கு ஒண்ணு தெரியாது. இந்த குரோனாலஜிக்கல் கால வரிசைப்படுத்தப்பட்ட, குரோனிக்கல் என்ற காலத்துக்கு இருக்கிற கணக்குல வர்ற இதழ், குரோனோமெட்ரி கால அளவை முறை, குரோனிக்கல் ஆண்டு கணிப்பு, 100கணக்கான அறிவியல் சொற்கள் இந்த குரோனா என்கிற சொல்ல போகும். இது தமிழர்கள் எவ்வளவு ஏமாளிகள் முட்டாள்கள் என்கிறதை வையாபுரி பிள்ளையினுடைய வகையினர் உணர்ந்து கொண்டுதான் கணம் என்கிறது க்ஷணம் என்கிற சொல்லிருந்து பிறந்தது. சென்னை பல்கலைக்கழக அகராதி அதை உருவாக்குறதுல பல வகையான கோளாறுகளை பண்ணி அதுல க்ஷணம் என்கிற சொல் தான் கணம் போடுது. இந்த கணம் என்கிறதை இவன் தமிழன் கண்டுபிடித்து விட போகிறான். கண்ணிமைக்கிற நேரம் என்கிற கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை என்கிற கண்ணிமைக்கிற நேரம் என்று இந்த பிளிங்கிங் ஆஃப் த ஐ என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் நேரம் குறிக்கிறான். இதுதாங்க பிராமணத்துக்கு மிக நுட்பமாக அணுகிறதுடைய இது. ஒண்ணும் தெரியாதுன்னு நினைத்துக் கொள்ளுகிறோம். சரி, கிடக்கட்டும். இந்த இதற்கு பிறகு இது முடியட்டும். உலகு உலகு உலகம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அதை பற்றிய ஒரு 4 மணி நேரம் பேசலாம். உலகு, இந்த உலகு என்கிறது பாவனர் என்ன எண்ணினார்? உழவுறதுனால, சுற்றி வர்றதுனால, அவருடைய காலத்தில் அவர் எண்ணினது. அது ஒரு எல்லைப்பட்டுதான் இருக்கும். அறிவு யாராக இருந்தாலும் ஒரு அறிவு எல்லைப்பட்டது என்கிறது. அருடைக்கும் அதுதான். இந்த உலகு என்கிற வடிவம் வந்தது என்பது உலகம், மக்கள் பொருந்தி வாழ்கிற ஒட்டுமொத்த நிலப்பரப்பு. உலகம் என்கிறதும் உலகம். இந்த நிலை உள்ளகம் என்கிறதும் உலகம் என்றாய் இருக்கிறது. மக்கள் சேர்த்து வாழ்கிற இடம். சரி, இது கிடக்கட்டும். இந்த கழக இலக்கியங்களது உலகு 90 பதிவிடங்கள் இருக்கிறது. உலகம் 56 பதிவிடங்கள் இருக்கிறது. இந்த உலகு அங்க மேலே ஆரியத்தில் தெரியும் பொழுது லத்தியத்துல லோகஸ் லோகஸ் சரி, லோக்கம் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வருகிறது. சரி, லோகா பிளேஸ், லோக்கஸ் லோக்காலிஸ் லோக்கல், இந்த வடிவங்கள் எல்லாம் உலகம் தொடர்பாக இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, உலகு என்கிற வடிவம் ஓல்கஸ் ஓல்கஸ்
காமன் பீப்புள், உலக மக்கள். ஊர் சிரிச்சிருந்தா நீ செய்யற செயலை பார்த்தோம்னா ஊர் மக்கள்னு பொருள். உலக சிரிக்கும் என்ற உலக மக்கள்னு பொருள். இது அந்த வல்கர் என்ற காமன் பீப்புள். வல்கர், பிறகு வல்கர், வல்கர், வல்காரிஸ் காமன் பீப்புள், வல்காரிட்டி, வல்கர் என்ற, உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப அறிவுறுப்பா பேசுறது வல்கர்ன்ற மாதிரி அடிப்படையா இருக்கிற கொச்சியா பேசுவது, அதுல போய் இருக்கிறது. அது கீழே உள்ள உலகம் என்று இருக்கிறது. சரி, இப்ப என்ன செய்யலாம் பார்ப்பான். லோக, லோக, லோச்சன்னு ஒரு சொல் இருக்கு சமஸ்கிருதத்துல, கிரேக்கத்துல வழியா இருக்கு. லோக, லோசனா என்பது கண்ணை உடையவள் பொருள். சுலோசனா நல்ல கண்ணை உடையவள் பொருள், அழகான கண்ணை உடையவள் பொருள். அந்த லோச என்கிறது இங்க கொண்டு வந்து லோக்ச, லோக்க, இந்த வடிவங்கள் உலகம் என்கிற சொல்லை உருவாக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்திலேயே உலகம் என்கிறதுக்கு லோக என்கிற சொல்லைத்தான் காட்டுகிறான். லோகன். அதுக்கு என்னன்னா, இந்த நுட்பம் எல்லாருக்கும் இந்த நாட்டை குட்டிச்சோராக்கணும், அறிவு நிலைகள் இவனை மேம்படக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக அவன் நகர்ந்து வந்தது. கண்ணால் பார்க்கப்படுவது ஆகிய உலகத்தின் கண் இன்னும் எழுதலாம். நச்சுனா இருக்கு நீ பரிமலை எழுத. ஏன்னா பார் என்கிற அந்த சொல் வழியாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது என்கிற கணக்குல இந்த லோச்ச என்கிறதோட முடிவு லோக்க, அந்த லோச்ச என்கிறதெல்லாம் லுக்குன்னு வருது. அந்த லோச்ச பார்க்கிறது, அதுல லோக்க பார்க்கப்படுவது. ஏன்னா பார் என்கிறதுக்காக அந்த ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறதுக்கு கண்ணால் பார்க்கப்படுவதாகிய உலகத்தின் கண் என்று எழுதுறதெல்லாம் நுட்பமான சுற்றி அதை நாம் மிக ஆழமா பொறுமையா விளக்கணும். சரி, அவ்வுதல் பற்றுதல், அவ்வா பற்று, அவா அறுத்தல், அதிகாரம் 37. சரி, அவ்வி சவ்வி சவி செவி என்றானது ஒளியை பற்றுகிற உறுப்பு. கதுவுதல் பற்றுதல், கது, கதுவுதல் பற்றுதல், கது என்கிறது, கதுவோ என்கிறது காது, கது என்கிறது காது, ஒளியை பற்றுகிற உறுப்பு. காது என்கிறது செவி என்கிறது. அவ்வி சவ்வி சவி செவி என்றானது. இது கொஞ்சம் ஆழமான இங்கு உற்று கவனிக்க வேண்டும். செவியால் காதால் வாங்கி உண்டது அது இருக்கிறது கேள்வி, ஹியரிங். இந்த கல்வி கல்லாமை அதிகாரம் முடித்து அவர் வந்து கேள்வியில போகிறார். சரி, கேள்வி ஒரு செல்வம், செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இயல்பாகவே ஒரு சொல்லை பயின்றால் அதையே திரும்ப பயில்வது என்பது புலவர்கள் செய்கிறது இல்லை. ஆனால் முண்டமும் படிடா, காதல கேள்டா என்கிறதுக்கு செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இன்னும் 7 சீர்ல இருக்கிற ஒரு இடத்துல 5 இடங்களில் செல்வம் என்கிறதை எம்பெருமான் பயன்படுத்தி விட்டு போயிருக்கிற அழகை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் தோற்கப்படாத துளை. கேட்டுக்கொண்டே இருக்கணும், அறிவு செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாத துளை கேட்கிற போல இருந்தாலும் கூட அது கேளா தகையவே என்று ஒரு குரல்ல போகுது. சரி, இந்த கேள்வி என்கிறது சொல்ல கேளு கிரேக்கனால் சொல்ல முடியல, லத்தீன ரோம்ல இருக்கிற லத்தீன மொழியில் இருக்க சொல்ல முடியல. கேளு அவனுடைய பிரிவு அவங்க குளிய குளிய குளியார் என்கிறது. பிறகு கிளையன் 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 சேர்ந்து வருகிறதுக்கு குளியார்னு போடுறான். குழு என்கிறது என்னன்னா டு ஹியர்னு பொருள். சரி, அது கிடக்கு. இந்த இந்தோ யூரோப்பியன் பேஸ்ல குளு என்று கேளு என்கிறதுக்கு ஹியரிங் என்கிறதுக்கு குளு. கிளித்தோஸ் அது பழைய ஆங்கிலத்தில் வருகிற பொழுது குளிஸ்ட் என்று வந்து ஹிலிஸ்ட் வந்தது, லிஸ்ட் என்று வந்து பிறகு லீசன் என்று சொல்கிறோமே. அதுக்கு ஆரிஜினா குளு, ஆனா கேள் டு ஹியர்னு பொருள் என்று போடுகிறோம். சரி, அது கிடக்கட்டும். இது க்ளூட் என்கிற கேட்கிற ஒளி அப்படின்ற பொருள்ல லவுட் என்கிற வரைக்கும் போகுது. சரி, கிடக்கட்டும். இந்த கேட்டல் ஹியரிங் இது படிக்கிற பொழுது நமக்கு இருக்கிற பாடமுறைகள்ல எப்படி படிக்கணும்டான்னு நமக்கு எழுதியிருக்கலாம். 12ஆம் நூற்றாண்டுல பவனந்தி எழுதலாம். கோடல் மரபு, கோடல் மரபுனா கொள்ளுதல் மரபு. ஆளுதல், ஆடல், ஆட்டல், ஆடல் என்பது வினையாடல்னா வினை ஆளுதல் பொருள். கோள் கொள்ளுதல் என்கிற பொருள்தான் கொள்ளுதல், கோள்தல், கோட்டல் என்ற ஐட்டம் கோடல். கோடல் என்பது கொள்ளுதல் பொருள். பாடம் கேட்டலுடைய வரலாறு என்கிறதுல பாடத்தை கோடல் மரபு என்ன என்று ஒரு பாட்டில் சொல்கிறான். இது கோடல் மரபு என்கிறது கேட்டுக்கொள்ளுகிற வகை பற்றி, பாடம் கேட்கிற வகையை பற்றி.
இந்த பாடமுறையெல்லாம் இப்ப விட்டுட்டோம் எல்லாம். இருவென இருந்து சொல் என சொல்லிட்டே இரு அப்படின்னா இருக்கணும், சொல் சொல்லணும். பருகுவனே ஆர்வத்தனாகி, குடிக்கிறது போல கேட்கணும்டா. படிக்கிறது என்கிற அறிவை பருகுவன் ஆர்வத்தனாகி, செவி வாயாக நெஞ்சு கடனாக, கேட்டவை விடாத செவிய வாய் போல வச்சுக்கணும்டா. செவி வாயாக நெஞ்சு கடனாக, இறப்பைய போல நெஞ்சத்தை வைத்துக் கொள்ளணும்டா. கேட்கும் பொழுது, பாடம் கேட்கிற பொழுது கேட்டவை விடாதொழுத்தமைத்து திரும்ப திரும்ப நினைப்படுத்திக் கொள்ளணும். போ என போதல் என்பனார் கொள்ளணும். போ நான் ஓடிடணும். அப்படி இருக்கணும் மாணவன். அவன் தான் மாணவன் என்கிறதுக்கு மாணவனுடைய இலக்கணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். இதுல செவி என்கிறது காது, செவி கொடுத்தல் என்பது காது கொடுத்து கேட்டல், செவிச்சொல் என்பது காதுல சொல்ற கமுக்கமான சொல். திருவள்ளுவர் பெரிய பெரிய அமைச்ச நிலைகள்ல, மேல அரசியல் நிலைகள்ல மிக ஆழங்காற்பட்ட அறிவுடையவர் அவர் இருந்திருக்கிறார். அதெல்லாம் என்ன வரலாறு என்று நமக்கு புரியல. அவர் அரசனுக்கு முன்னால் இருக்கிற பொழுது, எல்லாரும் அவையில கூடி இருக்கிற பொழுது, டேய் நீ 2 பேரும் காதுல பேசிக்காதீங்களா, அவனுக்கு கோபம் வரும். யாருக்கு? உட்கார்ந்து இருக்க அரசனுக்கு கோபம் வரும். அது பிறகு சிக்கல் வரும். எனவே செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் டக்கு டக்குன்னு சிரிச்சிடாதீங்களா கூடி, அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சொல்ற. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகும் ஆந்திர பெரியாரகத்து சொல்கிறார். சரி, செவிப்புடன் காதால் உணர்கிற ஓசை உணர்வு, செவி மடுத்தல் கேட்டல், செவி மடுத்து அமிழ்தல் மாந்தி சொல்ற. செவி அறிவு, காதால் கேட்கிற அறிவுக்கு செவி அறிவு. செவி அறிவு உறுத்தல், செவி அறிவு உறுத்தல், காதல போய் அறிவு சொல்றது இருக்குதே, அது செவி அறிவுரு. செவி அறிவுரு என்று வருகின்ற இயல்பா செவி உரைதானே. பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என செவி உரைத்தன்றே என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. செவி உரைத்தல், செவி உரு. அந்த வடிவத்தை அப்படியே சுருக்கி, சுருக்கிறதுல மிக நுட்பமானவங்க தொடர்பா இருக்கிற பண்டிதர்கள், வடமொழி பண்டிதர்கள் என்று பேர் சொல்கிறவர்கள். செவியுரு என்கிறது சுருதி. நமக்கு ஒண்ணுமே தெரியும். அவன் எப்படி ஏமாத்தலான்னு ஒண்ணு உங்களுக்கு 100 வகை சொன்னதும் தெரியும். ஸ்ருதி என்ற காதலை கேட்கிறது. ஸ்ரு அப்படின்றதுக்கு சமஸ்கிருத அகராதிகளிலே மானிய ஆப்த அகராதி எல்லாவற்றையும் ஸ்ரு என்ற காது, ஒலி, எழுதாக்கலவி ஆகிய வேதம். சரி, சுருதியோடு அருமறை மறை சொல்லும் அடியவர் பெரிய திருமொழியில வரும். சுருதி கூட்டுதல் என்கிறது வாத்தியங்கள்ல இசையை கூட்டுற பொழுது அந்த ஒத்தொழியாக அமைக்கிறது சுருதி கூட்டுதல். சுருதி கொடுத்தல், சுருதி சேர்த்தல். இதையும் விடல. சுருதி என்கிறது சுரோதிரிய நூற்றுக்கணக்கான வடிவங்களை சொல். காதலைக்கு செவியுரு என்கிற ஒரு சொல்ல சுரு இன்னும் மாத்தின பிறகு அவன் மட்டும் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இந்த குளோனிங் போல உருவாக்கி கொண்டே இருக்கிற அந்த அழகை நம்ம பார்க்க முடியுது. சுரோதிரிய. சரி, இந்த சுருதியை இன்னும் சுருக்கி சுதிமதி கெட்டவன்னு சொல்லுவாங்கல்ல. சுதிமதி கெட்டவன்னா கேள்வி அறிவும் இல்லாம மூளையும் இல்லாம இருக்கிறவனுக்கு சுதிமதி கெட்டவன்னு. அவர்களால எவ்வளவு பெரிய தீங்குகள் நமக்கு வந்திருக்கின்றன என்கிறதை சொல்லுகிறது. இயல்பா வேதம் தெரிஞ்சுட்டு போகணும். நீங்க 2-3 செய்தியாவது தெரிஞ்சுக்கிட்டு போகணும். விரிவு, வியல், விரிவு. வியலின் கிளவி அகல பொருட்டே. வியல், வியலன், வியாழன், வியாழன், ஜூபிட்டர், ஜூபிட்டர், ஃபாதர், ஜூபிட்டர். இதை இயல்பா வியாழன் என்கிறது அவன் எப்படி தமிழன் கண்டுபிடித்தான் என்றே தெரியல. இது மிக பறந்துபட்ட இருக்கிற கோள்களிலேயே, கதிரவனை சுற்றி சுழல்கிற கோள்களிலேயே பரந்த இடம் உடையது, மிகப்பெரியது என்கிறத எப்படி இவன் இந்த ஊன கண்ணால் பார்த்தான்னே தெரியல. வியல், வியலன், வியாழன், வியாழன் என்று பெயர் வைத்தது என்ன கருத்திலே என்று அவன் உற்று கவனித்துத்தான் அதுக்கு பிரகஸ்பதி என்று பெயர் வைத்தான். பிரகஸ்பதி வைத்தது பகு என்ற பெரிய, பகு என்ற பகடு என்று பேர் எழுத்தின் நாமம். பகு என்கிறது பிறகு, படி என்கிறது பிரதியின் ஆக்கள் போல் பகு என்கிறது பிறகு. பிரகஸ்பதி என்று அந்த குருவுக்கு இருக்கிற பெயராக, அந்த ஜூபிட்டருக்காக வியாழனுக்கு பேர் வைத்தாங்க 31. இந்த வியு இது போய் வியூன்னு நாம போடுகிறோமே, VIEW பார்வைன்னு, அதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான்.
வீதி விழித்தல் விழித்தல் விழி இருக்கிற இமைகளை திறக்கிறது என்கிறது விழி விழி என்கிறது விழித்தல் என்கிறது அந்த சொல்லுடைய இன்னும் குறுக்கத்தில் தான் வைட் என்று போகிறது. பொருள் வீடியோ என்கிறது ஆடியோ என்கிறதுக்கு இணையாக செய்து கொண்ட ஒரு சொல். சரி கிடக்கட்டும். விஷியோ விஷன் இது தொடர்பா இருக்கிறது. இப்ப டெலிவிஷன் என்கிறதெல்லாம் வைட் தொடர்பா இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கப்படுவது என்கிற பொருள்ல கண் என்றாலே அறிவு, காட்சி, கடலறி காட்சி. காட்சி என்கிறது ஒரு 40 இடங்களுக்கு மேல அறிவு என்கிறது நம்முடைய இனம். கடலறி காட்சியவர் என்று அறிவுடையவர்கள். கண் என்கிறது ஒரு அடிப்படையான அறிவுக்குரிய அடிப்படையான இடம் என்கிறதுக்காக தான் காட்சின்னு அந்த சொல்ல அந்த தொடர்பா இருக்கிற வித்ய என்கிற வடிவத்தில் வைத்திய என்கிறது தான் வித்ய என்றாயிதான் வேதிய ஆகி வேதம்னு அவன் சொன்னதும் வேதியன் அவனுக்கு பேர் வைத்துக் கொண்டதும் காட்சி என்கிற இந்த பொருளின் படியாகத்தான் விழிகிறது. அதில் கிடக்கட்டும். நம்முடைய பார்வையில் நம்முடைய மனம் இல்லாம நம்முடைய முன்னோர்கள் செய்த நிலை அவனுக்கும் இந்த கோளாறு இருந்தது. கடவுள் தொடர்பாக இருக்கிற நம்பிக்கை என்கிறது அவர்களுடைய தனியது. ஆனால் ஒட்டுமொத்தமான அறிவுலகத்தில் அறிவியலில் அந்த செய்தியை உள்ளே கலக்கிறது என்கிறது ஒரு ரொம்ப கொடுமையானது. நீங்க அந்த கடவுள் தொடர்பாக இருக்கிற உணர்வு உள்ளே இருந்தாலே சரியா மூளை வேலை செய்யாது. ஒரு அடிப்படையா எல்லாரும் நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ பல வகையான கோளாறுகள் பெரிய பெரிய அறிஞர்களை நான் பார்க்கிறேன். கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருந்தால் அதுல பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. சரி, இதுல இந்த நம்முடைய இலை இருக்குது, இறைவன் இருக்கிறான் போறான்னு கருதி கொண்டு நம்ம ஆள்கள் எல்லாம் உச்சத்து வரைக்கும் போனான். அவன் பார்க்கிற பாருங்க, சும்மா இது தெரிந்து கொண்டு போக இது முடிக்கலைங்க. கறந்தும் கறந்திலன் திருமூலர் பாடுறான். கண்டுபிடிக்க முடியல அவனை. கறந்தும் கறந்திலன் கண்ணுக்கும் தோற்றான். கண்டறிவார் இல்லை காயத்தின் சித்தியை. இல்லதும் உள்ளதும் யாவையும் உடனாகி இல்லனும் அல்லன் உள்ளதும் குழம்புறா எல்லாம். இல்லனும் அல்லன் உள்ளதும் அல்லன் நவ்வியலை தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே கல்லாதார் நெஞ்சத்து காண ஒல்லாதே. இப்படி எல்லாம் போகிறது. நின்று அளந்து அறிதல் மண்ணுக்கு அருமையின் உண்டை அளக்கவே முடியாதா இறைவனை என்கிறது. இல்லான எவ்விடத்தும் உள்ளான் ஒருவனை இப்படியான் இன்னரத்தான் இவ்வண்ணத்தான் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே. திருநாவுக்கரசர் பாட்டு. இன்ன உருவென்று அறிவென்றாதான் தோன்றா பெருமையனே. மாணிக்கவாசகர் பாட்டுலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் யாவையுமாய் அல்லையுமாய் என்னென்னமோ ஒரு நாமம் ஓருருவம் என்று இல்லாருக்கு அவனுக்கு ஒரு நாள் பார்க்க முடியாது. அப்படி இப்படி நம்ம தோற்றம் இல்லை, இருக்கிறது போல இருப்பான், இல்லாத இருப்பான். இப்படி எல்லாம் பேசுகிற இந்த செய்திகள்லாம் உபனிஷத் உப என்ற கூட அருகில நீ என்ற நிற்கிறது. உபனிஷத் சத் என்கிறது கீழே அருகடி அமர்கை கீழே அமர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறது என்கிற பொருளில் இந்த சாரமல்லாவற்றையும் உபனிஷத் என்கிற ஆகமம் என்கிறது திருடி இந்த மெய்ப்பொருள் எல்லாம் பார்த்த உடனே உலகத்துல அவன் முன்ன போனதும் இறைவன் தொடர்பாக இருக்கிற மூலங்கள் தான் என் பெரும்பகுதி இந்த உலகமே நிறைந்திருக்கிறது. எனவே எல்லாரும் அதிர்ந்துட்டான். இவ்வளவு செய்தி உபனிஷத்துல இருக்குதான். அது வேதத்தோடு தொடர்புடைய செய்திகள். அதுல இருக்கிற செய்தி தான் இந்த ஆகமத்தில் இருக்கிறது, உபனிஷத்துல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பெரிய அளவுல ஒரு வகையான ஏமாற்றை அவன் செய்திருக்கிற நிலைகளை நாம் உணர வேண்டும். இந்த பாவேந்தர் ரொம்ப அழகா பல இடங்கள்ல நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடம் வடிந்தால் ஆள்பவள் நம் தாய் தாய் தாயே. கடல் போலும் எழுக கடல் முழக்கம் போல் கடல் இடுக தமிழ் வாழ்கென்று ஒரு தமிழ் வாத்தி பாடின பாட்டு. தமிழ் வாழ்கென்று கடல் இங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ அங்கு கிளர்ச்சி செய்கிறார். இத்தொடர்பா இறுதியாக நான் சொல்கிறது அதை நினைத்து கொண்டு போங்கள். ஒரு தமிழ் ஆசிரியர் நமக்கென்று சொல்லிக்கொண்டு சொன்ன அறிவுரை என்கிறது நம்மை நினைக்க வைத்தது என்கிறது, அவர் நம்மை எண்ண வைத்தது என்கிறது, நம்மை நெறி செலுத்துவது என்பது அவருடைய பாடல்ல ஒரு சில வரிகள். எங்கள் வாழ்வும் எங்களின் வளமும் எங்கள் தாய்மொழி இந்தமிழ் செல்வமே. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உடல், தமிழ் வாழ்வதனால் யாம் வாழ்கின்றோம்.
ஒரு தமிழ் லட்சக்கணக்கான லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நீங்க ஒரு மண்ணாங்கட்டிக்கும் தமிழ் ஒன்றுமில்லை. எல்லாம் அதுதான் நம்மை வாழ்விக்கிறது, நம் பிள்ளை குட்டிகளை சாப்பிட வைக்கிறது என்றெல்லாம் தமிழ் ஆசிரியனுக்கு எண்ணம் இல்லை. ஒரு தமிழ் ஆசிரியர் அவருடைய உணர்வு சொல்லவே முடியாது. சரி, தமிழ் வாழ்வதனால் யாம் வாழ்கின்றோம். தமிழ் எம் உணர்வு, தமிழ் எம் உணர்ச்சி. உண்ணும் உணவும் பருகும் நீரும் தமிழே, தமிழே சாவா மருந்து. தேனின் இனிமை, செழுமலரின் மனம். தமிழ்தான் எங்களின் கூர்வாள், எங்களின் கேடயம். எகில் காணா வலிமையின் இருப்பு, நீரின் தெளிவு, நெருப்பின் சுடர்த்தி. காலப்பழமையாம் வைரம் பாய்ந்தது, நாகரிகத்தின் நாற்றங்காலது. எம்மொழிக்கும் அது ஈடு இணையற்ற செம்மொழி உலக சிந்தனை செல்வம். ஊற்றாய் தொடங்கும் உண்மையின் பைச்சுனை, அதனில் இந்தி நெஞ்சென கலப்பது, அதனை இந்தி நெஞ்சை கலப்பது மக்களை மாய்க்கும் மடச்செயலாகும். சிக்கல் நெருப்பில் எண்ணெயை சேர்ப்பதா? தீமையின் விளைவு தீமையே. காற்றை விதைத்து புயல் இருக்காது. இது நமக்கு சொன்ன எச்சரிக்கை. வணக்கம். எல்லாவற்றிலும் ஒரு 6 கூட்டங்களுக்கு பிறகு ஒரு அடிப்படையான உண்மை இந்த தமிழ் உலகத்துக்கு விளங்கும். அதற்கென்று மெல்லிதாக தொடங்கி இருக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் அந்த பொறுமை காத்து இது செவிமடுத்ததற்காக தமிழ் உணர்வோடு நன்றி சொல்கிறேன். தமிழர்களாகிய உங்களை வணங்குகிறேன். உங்கள் உள்ளம் பெரிது, உயர்கிறது. மிகச்சிறந்த ஆற்றலுடைய நமக்கு இருக்கிற ஒரே ஒரு செல்வமே, நமக்கு இருக்கிற ஒரே பெருமையே தமிழ் பெயர் இருக்கிற ஒரே இவனுடைய தாய்மொழி தமிழ் என்ற ஒன்றுதான் அடிப்படையில் அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதை ஏமாற்றுவதற்கு பெரிய வலை வீசப்பட்டிருக்கிறது, பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை பேச தெரியாத, பேச முடியாத இருக்கிற கணக்குல இப்ப 25,000 பேர் இருக்கிறார்கள் என்று போய் கணக்கு காட்டுகிறார். இதெல்லாம் ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. இந்த குடிகள் சொன்னாரே, அந்த மார்க்ஸ் முல்லர், அந்த மார்க்ஸ் முல்லர் 24 வயதிலேயே அவனுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் பாருடாங்க, இவ்வளவு எழுதியிருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு இந்த பகுதியிலிருந்து போய் ஒரு கிறிஸ்துவமா மாறின ஒரு பிராமணன் அவன் சமஸ்கிருதத்துல பேசியிருக்கான். மார்க்ஸ் முல்லரை பார்க்கணும்னு போய் சமஸ்கிருதம் அவன் தொடர்பான சமஸ்கிருதமா இதான் சமஸ்கிருதமா நான் இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் பதிவுல அந்தனர் வரலாற்றுல எழுதுறாங்க. அந்தனர் வரலாற்றுல இந்த ஆள் போய் இப்படி பேசுகிற போது இந்த நாள்ல அவன் சொன்னான் சமஸ்கிருதத்தை நான் கேட்டதே இல்லை சொன்னா மார்க்ஸ் முல்லர் இங்க வரவே இல்லை. இவ்வளவு எழுதியிருக்கான். அந்த மார்க்ஸ் முல்லருக்கு அவங்களுக்கு சமஸ்கிருதமே தெரியாது. ஏனென்றா சமஸ்கிருதம் யாராவது பேசுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாப்போசி கொஞ்சம் கொடுமையானது. அதை எதுக்காக தங்களுக்காக எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது. கொஞ்சம் வெளிப்படையாலும் பேசியாகணும். பாவாணர் ஒரு முறை பேசும்போது மாப்போசி சொன்னேன். மாப்போசியா அப்படி சொல்லக்கூடாது, மா பசி. மாப்பசி ஒரே சொல்லுல அவர் எல்லா விளக்கத்தையும் சொல்லுவார். நெடுஞ்செழியனா, நெடுஞ்செழியனை பற்றி ஒன்று சொல்றது. அந்த நெடுந்தடியனா, அந்த நெடுந்தடியன் தான் எல்லாத்தையும் கெடுத்தாங்க. எதுக்குன்னா அவர் பாவாணர் இப்படி சொன்னார் என்கிறதை நான் இப்பொழுதாவது சொல்லி ஆகுவேன். சரி, இதுக்கு கிடக்கட்டும். இதே அந்த மானியர்களையும் எழுதியிருக்கிறதெல்லாம் அவனுக்கு சமஸ்கிருதம் ஒன்றும் தெரியாது. இது போல ஆள்கள் பிராமணர் குலத்திலேயே இருக்கிறார். கானா சுப்பிரமணியம் என்று ஒரு அறிஞர், அவர் அவரை கூப்பிட்டு இந்த வீரமணி என்ன செய்தார், அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துல முதுமுனைவர் பட்டம் கொடுத்தார். கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அண்மையில தான் இருந்தார். முதுமுனைவர் பட்டம் கொடுக்கிறது. ஏன்னா பிராமணனுடைய அடிப்படையான தன்மைகள் என்னென்ன இருக்கும் என்கிறதையெல்லாம் அவர் கானா சுப்பிரமணியன் அந்த பார்ப்பனியத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல் ஆங்கிலத்தில் வந்தது. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை விழுப்புரத்தில் செய்தார். அவர் சொல்றார், எனக்கு தாய்மொழி தமிழ், நான் பிராமணன் தான், நான் தாய்மொழி தமிழ், எனக்கு நான் அறிவு பெற்றது தமிழ் மொழி. என் தாய்மொழிக்கு நான் ஊராக நடக்க மாட்டேன், எதிராக நடக்க மாட்டேன். தாய்மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ், தமிழ் தான். ஆங்கிலம் எனக்கு காதலி, அந்த காதலியிடம் நான் எப்படி வேணாலும் நடப்பேன். என்ன குருவு அது, அதுலயும் ஒரு பார்ப்பனத்துக்கும் இருக்குது. அது தொடர்ந்து அதுபோல் மிக யாருக்குமே தெரியும். மாப்போசியினுடைய
மகள் திருமணத்துக்கு எதிர்கொண்டு ராஜாஜி போய் பார்க்கிற பொழுது இது எது எப்படி நடத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த அவார்டு போல நடத்துறீங்களா அப்படின்னு. அவார்டுன்னா யாருன்னா திமுக காரன் போல நடத்துறீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்கய்யா அந்த சடங்கோடு தான் இருக்குது, அது புரோகிதரை வச்சுதான் செய்யறோம். புரோகிதம்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சோம்னா அப்படின்னு. சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் யாரா இருந்தா நீங்க சொல்லுங்க சாமின்னு சொல்லிருக்காரு ராஜாஜியை பார்த்து. சமஸ்கிருதம் தெரிஞ்சது யார் இருக்கிறா, புரோகிதர்கள் ஒரு ஆளும் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார் என்கிறது தமிழர் திருமணம் என்கிறதுல மாப்பூசி எழுதுறார். சமஸ்கிருதம் தெரிந்த புரோகிதர் இல்லை என்று எழுதுறார். எதுக்கு சொல்ல வர்றேன், அவங்களுக்கு மூலமானவங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்தை பேச முடியாது. சமஸ்கிருதம் பாப்பம் உலகிறதெல்லாம், கோயில்ல உலகிறதெல்லாம் சும்மா தாலி கட்டும் பொழுது மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனா நம்ம எல்லாமே இந்த தாலியே இந்த கயிறை மங்கள கயிறு, இந்த மாங்கல்ய கயிறை உனக்கு கட்டுறேன், நீ 100 ஆண்டு வாழ்க என்கிறது பாப்பான் சொல்றான். இவன் அறிவு இல்லாம எடுத்து அவன் கட்டலாம். சொல்றது உண்மையா பார்ப்பான். இதெல்லாம் நாம் உணர்கிறது இல்லை. ஏராளமான செய்திகள் நீங்க அந்த வேதங்களை எல்லாம் பார்த்தா அவருடைய அறிவுக்கு சொல்லவே முடியாதுங்க. அதுல இருக்கிற இழிவு மட்டும் அதெல்லாம் அந்த ஆவணத்துல வரும். இதைத்தான் போய் ஏதோ ஒன்று பெரிய மந்திரமா செய்திகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறார்களே, அருவருப்பு. நாக்கு பிடிக்கிட்டு சாகலாம். அப்படிப்பட்ட அவ்வளவு இழிவான வாழ்க்கையை வாழ்ந்த பதிவெல்லாம் அதுக்குள்ளால் இருக்குது.